கோபு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வணக்கம். நன்றி கிஷோர். சித்ரா மாதவன் இங்கிலீஷில் பேசினாங்க, சிவராமகிருஷ்ணன் நல்ல தமிழில் பேசினார், சங்கரநாராயணன் சமஸ்கிருத மழையை பெய்து விட்டார். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், C++ல் பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் கலந்து இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் புரியுற மாதிரி கொஞ்சம் பேசுங்கன்னு ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எல்லா இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சியும் கோப்பு வந்து மெட்டீரியல் பர்சூட்ஸ்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டாருன்னு. ஏன்னா எந்த தியாகமும் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் ஏன் எழுத்தாளனா வரட்டு சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் கிடையாது. புஸ்தகத்தை படிச்சுட்டு ஊர் சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்ணுறதுக்கே அவ்வளோ உசுர போகுது. அதனால தான் நான் ஒன்றும் எழுதலையே தவிர வந்து ஒரு தியாகமெல்லாம் பண்ணல. இதெல்லாம் நான் விரும்பி பண்ணுறேன். கல்கியோடைய பாதிப்பு இருந்தது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். கல்கிக்கு பின்னாடி இன்றைக்கி முதல்ல பேசிய சித்ரா மாதவனுடைய லெக்சர் சீரீஸில் வந்து இன்னும் ஒரு அடுத்த லெவல், அதாவது கல்கி சொல்லாத பல விஷயங்கள் அந்த இதுலேயும் சித்ரா மாதவனுடைய லெக்சர் சீரீஸில் வந்த சுவாமிநாதனை சந்தித்து அடடா இது இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அடுத்த லெவலுக்கு அங்கே தெரிஞ்சுண்டு அதோடைய 2வது பாதி. அதனால் வந்து கல்கி மட்டும் குற்றவாளியை சொல்லக்கூடியது. சித்ரா மாதவனுக்கும் சுவாமிநாதனுக்கும் என்னை இந்த மாதிரி என்னுடைய ரைட்டிங் கேரியரை கெடுத்ததுக்கு பங்கு உண்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் இன்னும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வெரி குட். பட் ஆனால் ஸ்பீக்கராக மாற்றினதும் அவங்க தான். ஸ்பீக்கர் பேசிடலாம், ரொம்ப ஈஸி, எழுதுறது தான் கஷ்டம். ஆல்ரைட். இந்த புஸ்தகம் நான் அவர் சொன்ன மாதிரி அந்த 3வது கல்வெட்டுன்னு ஒன்று அந்த புஸ்தகத்தில் பார்த்துட்டு நாகசாமி சாருக்கு மெசேஜ், ஒரு 4-5 ஆர்கியாலஜிஸ்ட் காமிச்சா மற்றவங்களாம் பதில் போல. நாகசாமி சார் உடனே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினார். அதை பற்றி பேசணும். அங்கே பேசும்பொழுது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க சொன்னார். அவர் வந்து நான் ஒரு சின்ன அறிமுகம் படிச்சுட்டு அவர் பேசுறதா இருந்து போன ஒன்று கட்சி மாற்றிட்டார். அவர் அறிமுகம் கொடுத்து என்னை பேச வச்சுட்டார். அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேசணும்னு சொல்லி பத்ரி சொன்னதுனால இந்த டாபிக் இறங்கினோம். அவர் அப்பொழுது வந்து இந்த புஸ்தகத்தை கொடுத்தார். NS ராமசாமி என்ற ஒரு கிரிக்கெட் ரிப்போர்ட்டர். இந்த மாதிரி ஹிஸ்டரிக்கு வெளியில் இருக்கவங்க மாமல்லபுரத்துக்கு செஞ்ச சேவை தான் ஹிஸ்டாரியன்ஸோட ஜாஸ்தின்னு சொல்லலாம். கிரிக்கெட் ரிப்போர்ட்டர் NS ராமசாமி என்பவர் டெய்லி மெயிலில் மேப்போல்னு காலம் எழுதிட்டு இருந்தார். அவர் வந்து 2000 years ஆஃப் மாமல்லபுரம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் சந்திச்சவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, மிஸ்ஸஸ் மகாலட்சுமி கௌரி சங்கர் மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் அவங்கள. அவர் வந்து இந்த நூலை எழுதினது இதை படித்து இதுலேருந்து 2000 years ஆஃப் மாமல்லபுரம் இஸ் ஆஸ் வி see the Pallava monuments are only 1300 years old. But why 2000 years of Mamallapuram? And we will explore that as we go through. மாமல்லபுரத்துக்கு யார் எப்படி போனாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து 60s வரைக்கும் it was not easy to reach for most people. The oldest reference even before it became what we think of as மாமல்லபுரம், அதுக்கு முன்னாடியே இருந்த ரெஃபரன்ஸ் என்னன்னா Periplus of the Erythraean Sea என்ற ஒரு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கலாம். இட்ஸ் a Greek work about ports in India. அதில் வந்து கப்பல் வழியாக சங்க காலத்து யவனர்கள் வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதே மாதிரி பெரும்பாலாற்றுப்படை என்ற ஒரு சங்க இலக்கியத்திலையும் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி வருவோம். தண்டியன் பற்றி இப்போ பேசினார் புலவர் தண்டியன். அவர் லலிதாலயம் அழைத்ததால் மாமல்லபுரம் முக்கால்வாசி தேரில் போயிருப்பார் நம்ம நினைக்கலாம். ஆழ்வார்கள், பூதத்தாழ்வார் அங்கே தான் பிறந்தார். திருமங்கை ஆழ்வார் ஊரூராக போனார், அவர் நடையில் போயிருப்பார் நம்ம நம்பலாம். இவர்கள் 3 பற்றியும் ஓரளவுக்கு யூகிக்கலாம். மற்றவர்கள் பற்றி தெளிவான இது இருக்குது. பின்னாடி வந்து ஒரு 1000 ஆண்டுகள், 1200 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள் நிறைய பேர் போயிருக்காங்க. பல்லவர்கள்லாம் தேரில் போயிருப்பார்கள், குதிரை யானை மேல் சாரி போயிருப்பார்கள். எத்தனையோ பேர் சோழ மன்னர்கள், விஜயநகர் மன்னர்கள் எல்லாரும் அங்கே போய் பார்த்துருக்காங்க. 19வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் ஆங்கிலேயர்கள் இங்கே வரும்பொழுது ஆராய்ச்சிக்காக அவங்க நிறைய பேர் அங்கே போனாங்க. ஃபார் ரிசர்ச் they all lot of them went to that, and we have some references of how some of them went to மாமல்லபுரம். So Palanquin, Maria Graham, a little bit Palanquin up to Tirupurur and walk to the rest of the way. Maria Graham or lady, mostly by Buckingham Canal, which was the major means of transport for over 100 years. Edward Lear, the father of the Limericks, he has travelled, wrote about it. கடல் வழியாக ஒரு படகுல போனேன். வெர்னர் ஹாஃப்மைஸ்டர் ஒரு ஜெர்மன் எழுதியிருக்கார். ஹில்ஸ் வந்து மாட்டு வண்டியில் போகிறது தான் பெஸ்ட் வசதியாக இருக்கும் அப்படின்னு வந்து 1910 எழுதியிருக்கார். அப்போ ரயில்வே செங்கல்பட்டு வரைக்கும் ரயில்வேஸ் உண்டு. ஆனால் செங்கல்பட்டுலேருந்து போனாலும் மாட்டு வண்டியில் தான் போகணும். பை த வே பக்கிங்ஹாமில் போகிறது வந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல். அடையாறில் ஏறி 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்.
தென்னக ரயில்வே வழிகாட்டி சவுத் இந்தியன் ரயில்வே கைடுன்னு 1913 வந்திருக்கு. அது கொஞ்சம் அதுவும் செங்கல்பேட்டில் இறங்கி நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நல்லா இருக்குமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்படி போனதுன்ற பற்றி ஒரு வர்ணர் இருக்கு. கர்னல் நியூவல் ஒருத்தர் 1920 போயிருக்கார். அவர் தான் முதல்ல காரில் போயிருக்கார். பஸ்ஸில் யார் முதல்ல போனாங்கன்னு நம்மளுக்கு வரலாற்று குறிப்பு கிடைக்கல. என்எஸ் ராமசாமியும் எழுதலை. ஒரு நாள் கிடைக்கும். I'm sure Tamil Nadu State Road Transport Corporation will have a role to play in it. So that is our most popular means today. ரெக்கார்ட்ஸ். மாமல்லபுரத்தை பற்றி என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு? கவிதை பாசுரம் இருக்கிறதுலே மிக பழையது அது. டிராவலாக் கைட் பெரிப்ளஸை விட்டிங்கன்னா பெரிப்ளஸில் இருக்கிறது மாமல்லபுரம் ரெஃபரன்ஸ் தானா நிச்சயமாக தெரியாது. நிறைய விஷயங்கள் ரெஃபரன்சஸ் வந்து சந்தேகத்துக்குரிய மெலியாப்பூர்னு ஒன்று சொல்கிறது மாமல்லபுரமா மயிலாப்பூரான்னு கேள்விப்படுறாங்க. பெரிப்ளஸில் இருக்கிற எல்லா ஊருமே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து தமிழ் பேர் மாதிரியோ இந்திய பேர் மாதிரியோ இருக்காது. அதெல்லாம் கெஸ்ஸிங்கில் ஓடிட்டு இருக்கும். நிறைய பெயிண்டிங்ஸ் பிரிட்டிஷ் பீரியட் அந்த பீரியடில் 18th சென்ச்சுரி அண்ட்லையும் 19th சென்ச்சுரி பிகினிங்லையும் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சாங்க. பின்னாடி ட்ராவலாக்ஸ், எஸ்ஏஸ், ஃபார்மல் ஜேர்னல்ஸில் எழுதுவது, ஃபோட்டோகிராஃப்ஸ், புக்ஸ், railway guide of course I talked about, and art collections, and finally government documents. In fact the inscriptions are also, most of them except for the Pallava inscriptions, are effectively government documents of that time. Or the Chola kalvet irundha Chola government document, Nayakar kalvet irundha Nayakar government document, and so on. இதுக்கு ஒரு மாமல்லபுரத்துக்கு ஒரு மீட்சி இருந்தது, ஒரு ரீடிஸ்கவரி. அது அளவுக்கு தொலைந்து போய் புதைந்து போய் மறந்து போய் இருந்த காலகட்டத்தில் சில வெள்ளைக்காரர்கள் கொஞ்சம் வெரி பிரேவ் வெரி ரிசோர்ஸ்ஃபுல் டிராவலர்ஸ் அங்கெல்லாம் போய் சில இடங்கள்லாம் பார்த்துருக்காங்க. இதை பற்றி பின்னால் நம்ம எழுத்தாளர்கள் 1940s போகும்போது என்ன எழுதினாங்கன்னு ஒரு கருத்து பண்ணும். ஸோ அப்படி போனவர்கள் இந்த ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. இதை நான் காலம் கருதி டக்குன்னு இதை தாண்டி போயிடுறேன். இவர்கள்லாம் இந்த காலத்துலலாம் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. தீஸ் ஆர் பீப்புள் ஹூ கான்ட்ரிபியூட்டட், மோஸ்ட் ஆஃப் தம் ஐ வில் மென்ஷன். பெரும்பாலாற்றுப்படை என்று சங்கம் இலக்கிய நூல் இருக்கு. இந்த நூல்கள் சங்க இலக்கிய நூல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் உவேசா கண்டுபிடித்த பிறகுதான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுன்றது ஞாபகம் வச்சுக்காங்க. அதுவும் ஒரு அதுக்கும் மாமல்லபுரத்தை போல் சங்க நூல்களுக்கும் ஒரு மீட்சி ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி. நீர்பெயற்றெல்லை போகிப்பார்க்கே வாளுளை புறவியடு வளவன் தருவும் தரும் அர்த்தம். நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பை அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த நீர் பெயற்று அப்படிங்கிற நீர் பெயரு அப்படிங்கிறது மாமல்லபுரமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. நரசையாபதி சில பேர் வந்து இல்லை அது வந்து சதுரங்கப்பட்டினமா இருக்கும்னு சொல்றாங்க. அது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. மாமல்லபுரத்தில் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு 3 கருத்தாவது இருக்கும். எல்லாமே ரீசனபிளா தெரியும். 3 கருத்து இருக்கு, அப்பாலே 3 கருத்துன்றதுக்குள்ள யாராவது திடீர்னு 4வது கருத்து சொல்லுவார். அதுவும் ரீசனபிளா இருக்கும். நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பைங்கிறதுனால அங்க படகுகள் போனதுன்றாக ஒரு இது இருக்கு. பூதத்தாழ்வார் தன்னுடைய பிறந்த ஊரே மாமல்லைன்னு சொல்றாங்க. அவர் ஒரு பாசுரத்தில் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் ஒவ்வொரு ஊரையா வந்து அவர் வந்து தன்னுடைய இதா சொல்றார், பக்திக்கு இது பண்றாரு. அதுல தமருள்ளம் மாமல்லை கோவல்னா கோவலூர் மதிட்குடந்தை என்பரே அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது மாமல்லை தன் ஊரை குறிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த ஒரு பாசுரத்தில் தான் மல்லையை குறிக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் பிறந்த ஊர் மாமல்லைங்கிறது குறிக்கிறார் நினைக்கிறேன். பூதத்தாழ்வார் தண்டின் பூதத்தாழ்வார் வந்து பல்லவர்களுக்கு முந்தியதாக கணிக்கப்படுகிறார். அதாவது மகேந்திரவர்மனுக்கும் முன்னா வாழ்ந்ததாக பேசப்படுகிறார். மன்னவருக்கும் மாமல்லபுரம்னு பேர் வந்து மகேந்திரவர்மனுக்கு முன்னாடியே இருந்தார்னா எப்படி மாமல்லின் பேர் வந்ததுன்னு ஒரு கேள்வி வரும். தண்டினை பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டார், அதனால நான் சொல்ல தேவையில்லை. அதில் முக்கியமான 2 குறிப்புகள் வந்து அந்த லலிதாலயா மாந்தாத்தா என்ற 2 சிற்பிகளின் பெயர் வருகிறது. அது முக்கியமான குறிப்பு. அதை பற்றி அவர் நீளமாக பேசினதால் அடுத்து போகிறேன். திருமங்கை ஆழ்வார், இது 8ஆம் நூற்றாண்டில் வந்தவர், நந்திவர்ம பல்லவனுக்கு சமகாலத்தாக கருதப்படுபவர். அவர் வந்து இந்த ஒரு இதை எழுதுகிறார். அவர் எழுதும் ஒரு இதுல கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே அப்படின்னு ஒரு வரி போடுறார். கடல் மல்லை கிடந்த கரும்பேன்னு கடல் மல்லைன்ற பேர் இருக்கு. கரும்புன்னு சொல்றது இவரை வந்து அனந்த சேனரை சொல்லலாம், இல்ல ஸ்தவசேனரை சொல்லலாம், எது வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. கிடந்த கரும்பே அனந்தன் மேல் கிடந்த கரும்பேன்னு சொல்லாம கடல் மல்லை கிடந்த கரும்பே என்பதால் அவர் தலசேன பெருமாளை குறிப்பிடுகிறார். அந்த ஷோ டெம்பிள் நடுவில் இருக்கிறத குறிப்பிடுகிறார். இல்லைன்னா அங்க இருக்கிற வேற ஏதாவது ஒரு பழைய சிற்ப இன்னைக்கு காணாம போன ஒரு இதை குறிக்கலாம்னு நம்ம வச்சுக்கலாம். முக்காவாசி தலசேன பெருமாளாக தான் இருக்க வேண்டும். பின்னாடி பல்லவர் காலத்துக்கு அப்புறம் அந்த சோழர்கள் ஆட்சிக்கு வர்றார்கள். சோழர்களுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றன, அவர்கள் விஜயங்கள் இருக்கின்றன, விஜயநகர் கால ஆட்சி இருக்கிறது, அவர்களுடைய கல்வெட்டுகள், இதெல்லாம் பற்றி நாளைக்கு ஸ்ரீதரன் பேசுவார் என்பதால் அந்த காலத்து விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் முன்னாடி சென்று அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நேராக நம்ம பிரிட்டிஷ் பீரியடுக்கு வருவோம். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடும் போது இது வந்து ஒரு லாஸ்ட் பிளேஸாக இருந்தது.
இன்னைக்கு காலையில் சித்ராமாதவனுடைய படங்கள்லாம் நிறைய காட்டினாங்க, எவ்வளோ புதஞ்சிருந்தது, 10 அடி 8 அடிக்கெல்லாம் மண் குவிஞ்சிருந்தது, மறந்து போன இடங்களாக இருந்தது. The British rediscovered a lot of Indian history and Mamallapuram was one of the places where they rediscovered its history. வில்லியம் சேம்பர்ஸ் என்பவர் 1772 1776 2 வருஷம் போனாரு. 1788ல ஒரு கட்டுரை எழுதுறார். அதை வந்து 1784ல கல்கட்டாவில் தொடங்கிய ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எஸ்ஏஸ் வாஸ் an essay on Mamallapuram. So one of the earliest Western historical researchers in India started with Mamallapuram. அப்போ அது வந்து 7 pagodas அப்படின்னு தான் சொல்றாரு. Natives remember copper covered pagodas in the sea. அதாவது வந்து கடல்ல பார்க்குறவங்க இன்னைக்கும் அங்க கலசங்கள் அந்த கடல்ல தெரியுற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. இன்னி வரைக்கும் 90% போறவங்க கடல்ல என்ன மூழ்கி இருக்குன்னு தான் பார்ப்பாங்களே தவிர கண்ணுக்கு என்ன தெரியறது இருக்குன்னு கண்டுக்காம இருப்பாங்க. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு அழகான ஃப்ரேஸ் சொல்றாரு, காலம் உறைந்த ஊர், ஒரு பெட்ரிஃபைட் டவுன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இட் வாஸ் a very small town at that point. Lost city. It's now a Brahmin village and it is attributed to Mahabali Chakravarti of the Vamana Purana. So it is called Mahabalipuram, as most people still call it today, which Chitramadhavan worried about, but still that's the most popular name. யார் பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த அங்க போய் கேட்கும் பொழுது, வில்லியம் சேம்பர்ஸ் கேட்கும் பொழுது, மல்லேச்சரன் இல்ல மல்லேச்சருடு அப்படின்னு தெலுங்குல அவர பேரை சொல்லி, மல்லேச்சரன் ஒரு மன்னன் தான் இதை செய்தான். இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் மகாபாரத சிற்பங்கள், அதனால தான் பாண்டவரதம், பஞ்சபாண்டவரதம், கிருஷ்ணன் வெண்ணெய் உருண்டை இப்படிலாம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வருது. கிருஷ்ண மண்டபம் இருக்கு, கேட்கவே வேண்டாம். கோவர்தனத்துல நிச்சயமா இது வந்து இங்க அர்ஜுனன் தபசு, அங்க கிருஷ்ண மண்டபம் கேரண்டி. அங்க ராமர் சிற்பம் ஒண்ணு கூட கிடையாது. நிச்சயமா இது மகாபாரத இது. பஞ்சபாண்டவர்களுக்கு வந்தால் நீங்க இந்தியாவில் எங்க போனாலும் விஷயம் தெரியலன்னா ஒன்னு பாண்டவர்களுக்கு தலையில கட்டிடுவாங்க, இல்லைன்னா ராமர் தலையில கட்டிடுவாங்க. ராமர் இங்க வந்தார், பாண்டவர். இப்போ வந்து அப்கோர்ஸ் காந்தி போனார்னு சொல்லிட்டு ஒரு பல இடங்கள்ல சொல்லுவாங்க. அவர் அந்த ஊர்லயே இல்லைன்னாலும் அவர் இறந்து போய் 10 வருஷத்துக்கு அப்புறமா கூட சொல்லுவாங்க. அது தொன்று தொட்டு வர ஒரு வழக்கம் தான். இப்போ நீங்க சில இடங்கள்லாம் போனீங்கன்னா கமலஹாசன் வந்தார், ரஜினிகாந்த் வந்தார்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம மரபுல வந்த ஒரு நடைவழி தான். இதுல அவர் சொல்றது வந்து அந்த 5 கோயில் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சரதம்ன்றத அவர் ரெண்டு பகோடா தான் சொல்றார். 2 பகோடா, சிங்கம், யானை இதெல்லாம் பார்த்ததா சொல்றார். ஒரு எர்த்குவேக் வந்திருக்கணும், அதனால ஒரு பெரிய பூகம்ப பிளவு அந்த சில இதுல பாத்தீங்கன்னா பார்க்கலாம். முக்கியமா பீமரதத்துல ஒரு இது இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் குடஞ்சி எடுத்தாங்க, அந்த குடஞ்சி எடுத்த கல்லை எங்க போட்டாங்கன்னு கேட்கிறார். வேர் ஆர் த ஸ்டோன்ஸ் தட் ஆர் எக்ஸ்கவேட்டட் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நிறைய கேள்வி குடஞ்சி வச்சிருக்காங்க. அதை வந்து வச்சு ஷோர்ட் டெம்பிள்ல கட்டவில்லை, ஏன்னா அது வேற கல். அதையும் தெரிஞ்சுக்கணும். அது யாருக்கும் புரியாத ஒரு எழுத்து அங்க மேல இருக்கிறது. இதை எழுத்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மொழியுடைய எழுத்து மாதிரி இருக்கிறது. அதனால் இங்க ஒரு காலத்துல தாய்லாந்து மன்னர்கள் மகாபலிபுரத்தில் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு அவர் எழுதுறார். அது வந்து பீமரதம் வந்து விஹாரம் மாதிரி இருக்கு, புத்த விஹாரம் மாதிரி இருக்கு. புத்தமும் சமணமும் இங்கு செழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை சொல்றார். அதுக்கு அப்பதான் வந்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து போத்கயால போய் புத்தர்னா யாருன்னு கொஞ்சம் கேள்விப்படுறார். புத்தகயால போய் அவர் போய் புத்தகயால புத்தர் யாருன்னு கேட்கிற யாருக்கும் தெரியல. அது சிவன் கோயிலா புதிட்டு இருக்காங்க அங்க. ஸோ அது அடுத்த விஷயம் அங்க. அது வரும் நேரத்தில் 4 வருடம் கழிச்சு இவர் எழுதும்போது இந்த கட்டுரை எழுதுகிறார். முக்கியமாக இவருடைய சொல்லின் ஆட்சியினால தாக்கப்பட்டு யூரோப்ல இந்தியாவுக்கே வராத ராபர்ட் சவுத்தி என்ற ஒரு புலவர் கர்ஸ் ஆஃப் கெஹாமா அப்படின்னு ஒன்று எழுதுறார். அந்த கவிதை தான் மகாபலிபுரத்துக்கு பிறகு முக்கியமான கவிதையாக ஐரோப்பிய நாடுகளில் பெயர் பெறுறது. இங்க இருக்கிற யாரை பத்தியும் தெரியல. இது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னா, ஆழ்வார்களுக்கும் அத்தியந்த காமனுக்கு அப்புறம் மாமல்லபுரத்தை பத்தி கவிதை எழுதின ஒரே புலவர் இந்த சவுத்தி தான். ரைட். குவிண்டன் கிராஃபோர்ட், ஸ்லைட்லி பெட்டர் ரிசர்ச். இவர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அதாவது வந்து அவ்வளவு தகவல் இல்லாத விஷயங்களா இருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு நம்ம பல்லவர்னு சொல்றோம், அந்த வார்த்தையே யாரும் யூஸ் பண்ணல. அது யூ வில் சீ தட். இவர் ஒரு புக் எழுதுறார், குவிண்டன் கிராஃபோர்ட் 1792ல. ஹி இஸ் a Indophile, he is an admirer of India. அவர் என்ன சொல்றார், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹைரோகிளிபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. The originality of Hindu astronomy and its superior antiquity to any other is well known அப்படிங்கிறார். The tradition of astronomy the oldest country is India அப்படிங்கிறார். the oldest continuous tradition இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதுல தான் அவர் ரீச் பண்ணிட்டு இருக்கார், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து இதையும் போய் பார்த்துட்டு வர்றார். This is an important factor. Most of the people who went for the first 100 years to Mahabalipuram who wrote about it were either travelers or people not necessarily historians but polymaths who were curious about it. Pieces of sculpture in great preservation, ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. Many scattered all over Hindustan, not just Mamallapuram.
prove the great superiority of ancient Hindus in this art to their later descendants. அந்த மாதிரி பழைய இந்திய சிற்பங்களை பார்த்து பின்னாடி பிற்காலத்து சிற்பங்களை பார்த்தீங்கன்னா பழைய சிற்பங்கள்ல இருக்கிற அழகு பிற்காலத்தில் இல்ல, அவங்க வந்து ஃபார் சுப்பீரியர். இவர் நான் சாமிநாதன் சார் கூட சொன்னார், பல்லவர் குவாலிட்டிக்கு அப்புறம் நம்ம அந்த குவாலிட்டியில சிற்பங்கள் நம்ம பார்க்கறது இல்லைன்னு அந்த ஒரு கருத்தையும் சொல்றார். அது கொஞ்சம் தரந்தரமா இறங்கி வருது. சங்க இலக்கியத்தை பத்தி இதான் சொல்றாங்க, சமஸ்கிருத இலக்கியத்தை பத்தி இதான் சொல்றாங்க. நம்ம நாட்டில் எந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு ஒரு அடிச்சிருவாங்க. So this is something that we have, but he says that, and I think at least as it pertains to sculpture, it's definitely true. இதற்கு பின்னாடி காலின் மேக்கன்சின்னு ஒருத்தர் வரார். இவர் வந்து ஒரு ஊவேசாக்கு முந்தைய ஊவேசான்னு சொல்லலாம். இவர் செய்த தமிழுக்கு செய்த பணி, தென்னகத்துக்கு செய்த பணி, இந்தியாவின் தென்னிந்தியாவுடைய வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் செய்த பணி ஈடு இணையற்றது, ஊவேசாவை மிஞ்சியதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்கார் அவர். லவ்ட் ஆர்கிடெக்சர். அவர் வந்தது வந்து ஒரு அசிஸ்டண்டா, மேத்தமேட்டிக்கல் அசிஸ்டன்ட். அவருடைய எக்ஸ்பர்டைஸ் மேத்தமேட்டிக்ஸ். லார்ட் நேப்பியர்னு அப்போ ஒரு கவர்னர் வந்திருக்கார் மெட்ராஸ்ல. தன்னுடைய ஆன்சிஸ்டர் ஜான் நேப்பியர் என்பவர் லாகரிதம்ஸ் கண்டுபிடிச்சார். இந்தியா இஸ் த மதர்லேண்ட் ஆஃப் அவர் அஸ்ட்ரானமி, அந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் பத்தி ஹிஸ்டரி எழுதணும்னா இந்தியாவுக்கு தான் வரணும்னு நேப்பியர் வந்து பிரிங்ஸ் காலின் மேக்கன்சி. காலின் மேக்கன்சி மதுரை போறார், திருமலை நாயக்கர் மகாரை பார்க்கிறார். அப்படியே இந்திய கட்டடக்கலை மேல் அவர் காதல் இருக்கு. திருமலை நாயக்கர் மகால் பத்தே அவருக்கு காதல் வந்துச்சுன்னா மாமல்லபுரத்துக்கு வந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை வருகிறார். திப்பு சுல்தானோட போர் போகும்போது அவர் வந்து ஒரு தளபதியாக போகிறார். திப்பு சுல்தானோட போருக்கு அனுப்பப்பட்ட லார்ட் வெல்ஸ்லி வழி தவறி ஊரெல்லாம் தேடி தப்பான ஊர்ல போய் நிற்கிறார். மேக்கன்சி தான் அவரை காப்பாத்திட்டு, இல்லதான் இந்த ஊர் தான் நீங்க தப்பான ஊர் போயிருக்கீங்க, கரெக்டான ஊர் கூட்டிட்டு போறார். அவர் திப்பு சுல்தான் போர் தோக்கு முடிஞ்ச அப்புறமா அமராவதி ஸ்கல்ப்சர்ஸ் போய் பார்க்கிறார், அதை பத்தி டாக்குமெண்ட் பண்றார். பல ஆவணங்களை உருவாக்குகிறாரா, ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளை, ஆயிரக்கணக்கான செப்பேடுகள் என்னெல்லாமோ தேடி இருக்கிறார். ஓவியங்கள் இதெல்லாம் அவர் என்ன கண்ணில் கண்டாலும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த செலவில் கண்ணாப்பினா என்னெல்லாமோ செய்கிறார். அவர் எல்லாமே கலெக்ட் பண்றார். ஓவியங்கள் வரைய சொல்கிறார் தன்னோடு வந்தவர்களை. இவர் வந்து மைசூர்ல சர்வேயர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். மெட்ராஸ்லயும் அந்த இது பண்ணார், சர்வே செய்ததெல்லாம் நிறைய செய்தார். இவர் வந்து முக்கியமாக 4 பேர், முக்கியமாக காவலி போரையா, அதுக்கு பின்னாடி போரையா இறந்த இளம் வயசுல இருந்தப்புறமா காவலி லட்சுமியான அவருடைய தம்பியை ஆக்குபை பண்றார். மற்ற இங்கிலீஷ்மேனுக்கு ஒரு முக்கியமான சொல்றார், இந்திய மக்களை மட்டமா நினைக்காத, அங்க இருக்கிற பண்டிதர்கள் ஒன்னால் செய்ய முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்வார், அதனால அவங்கள வந்து ஹெல்ப் கேட்டுக்கோன்னு இதை அவருடைய ஃப்ரெண்ட் எல்லிஸ் கேட்கிறார். இவர் மேக்கன்சி எல்லிஸோட மகாபலிபுரம் போயிருக்கிறதாக இது இருக்கு. திப்பு சுல்தானிடம் இருந்து பறித்த அந்த பீரங்கி எக்மோர் மியூசியம்ல இருக்கு. இவர் வந்து உதவி செய்து காப்பாற்ற பார்த்த அமராவதி சிற்பம், திருமலை நாயக்கர் மஹால், இவர் வந்து ஓவியங்கள் வரைந்தது. முக்கியமாக இவருடைய கலெக்ஷன் கால்ட் தி மேக்கன்சி கலெக்ஷன் இஸ் ஹெல்ட் இன் தி கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி விச் இஸ் ஆன் தி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ். அவர் கலெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஊவேசா கூட கலெக்ட் பண்ணல, அவ்வளவு பிரமாதம் கலெக்ட் பண்ணிருக்கார். ஊவேசா ஆஃப் கோர்ஸ் 100 years later comes and does yeoman service. அவருக்கும் கனெக்ஷன் பின்னாடி வரும். மேக்கன்சி போய் என்ன சொல்றாரு, அவருடைய அக்கௌண்ட், ராஜா மல்லேச்சருடு, அந்த மல்லேச்சரன் தான் வரான், அவன் மகன் ஹரிசேகரன் என்பவன் மாமல்லபுரத்தின் கோவில்களை கட்டி வைத்தான். இதுதான் அந்த அக்கௌண்ட். திருவடந்த வராக பெருமாள் பிராமணனாய் தோன்றினார். அங்க கேட்டா அங்க ஒருத்தர் வந்து ஒரு இது பண்றார். இந்த மல்லேச்சரனும் இது பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு ரொம்ப ஏழையாக அந்த திருவடந்தையில் இருக்கிற ஒரு பிராமணர் அங்க வந்து அவரை மீட் பண்ற மாதிரியும், பசிக்கிறது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுன்னு சொல்றத அவர் செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டாரு. மன்னனிடம் உணவு கேட்டார். அவர் ஏதோ கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் போய் வரமாய் மேற்கு நோக்கும் குகையில் பள்ளி கொண்டார் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. ஆனா மேற்கு நோக்கும் குகையில் பள்ளி கொண்டார் அப்படின்னு சொன்ன வராகமூர்த்தியாக இருந்தால் ஆதிவரா மண்டபத்தில் அது மேற்கு நோக்கி இருக்கு, அதை இருக்கலாம். இந்த கதை தான் அவருக்கு சொல்லுது. அந்த ராஜா மல்லேச்சருடு மகன் ஹரிசேகரன்லாம் கிருத்தாயுகம் துவாபர யுகம் ஏதோ யுகத்தை சொல்றாங்க கணக்குல. அதாவது இந்த ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷனே இல்லாத ரொம்ப முந்தைய காலத்துல, புத்தர் கூட எல்லாம் முன்னாடியே சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து கலியுகத்தில் இந்த மீண்டும் சிங்கமநாயுடு என்பவர் பஞ்சம் தீர்க்க இந்த கோயில்களை கட்டினார். இது தமிழ்நாட்டுடைய அவர் ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை. யாராவது பொழுது போகலன்னா என்ன ஆச்சுன்னா அவங்க பஞ்சம் தீர்க்கணும், பஞ்சம் தீர்க்கிறதுக்கு கோயில் கட்டுவாங்க. பஞ்சம் யோசிச்சு பாருங்க, பஞ்சம் தீர்க்கிறதுக்கு கம்பர் ராமாயணம் எழுதினார், பஞ்சம் தீர்க்கிறதுக்கு வந்து ஆர்கிமிடிஸ் ரிசர்ச் பண்ணார், யாராவது சொல்லுவாங்களா? பஞ்சம் தீர்க்கிறதுக்கு கோயில் கட்டினா யார், ஹூ கேன் டூ திஸ்? அப்படி இது ஒண்ணு, இது வந்து பஞ்சம் தீர்க்கிறதுக்காக கோயில் கட்டினார் அப்படிங்கிற ஒரு இது. சே திஸ் இஸ் வாட் ஹீ சேஸ். பட் நோட்டீஸ், மல்லேச்சருடு, சிங்கமநாயுடு, the two names connected with மாமல்லபுரம். who are the creators? இவங்க. இது போராத குறைக்கு அவர் ஆதண்டை சக்கரவர்த்தி வரலாறு அப்படின்னு ஒன்றும் குறும்பர் வரலாறு ஒன்றும் கலெக்ட் பண்ணி அதை போடுறார்.
இந்த குறும்பர் வரலாறு என்ன வருதுன்னா, இந்த தொகுதியை ஆண்டவர்கள் குறும்பர் என்ற ஒரு இனத்து மக்கள், அவர்களிடமிருந்துதான் பல்லவர்கள் பின்னாடி வந்து ஆட்சி எடுத்தார்கள் என்ற ஒரு கதை வரும். அதுவும் ஆதண்டை சக்கரவர்த்தி என்பவனுக்கு வந்து கரிகாலனுடைய மாப்பிள்ளையாக ஆதண்ட சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இருந்தான். இளந்தரையன் சொல்றவனையும் ஆதண்டை சக்கரவர்த்தின்னு சொல்றதும் இருக்கு, இல்ல வேற ஒருத்தன் சொல்றதும் இருக்கு. அந்த கதை ஒன்று வருது. அவரை பத்தியும் ஒரு கதை சொல்றார். தொண்டையில் அந்த ஒரு ராஜா வந்து அப்சரச நாகக்கன்னியை கல்யாணம் பண்ணி கொண்டான். அவள் வந்து பெற்ற குழந்தை வந்து ஒரு தொண்டை தெப்பத்தில் வந்து ஏற்றி விட்டா கடல்ல வந்து இறங்கினா அவர் வந்து அடுத்த ராஜா வரான். இந்த மாதிரி என்னெல்லாமோ கலப்பட கதைகள்லாம் வரும். சரி, இதற்கு பின் மேக்கன்சியோடைய ஒரு மேப், மகாபலிபுரத்துடைய மேப். நீங்கள் அங்கே லெஃப்டில் பார்க்குறது வந்து பக்கிங்ஹாம் கெனால் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறது மெயின் ஹில், மற்ற இதெல்லாம் போட்டிருக்கு. இது டீட்டெயில் இதில் பார்த்தா தெரியாது. பட் as Swaminathan sir says, this is a satellite map taken 200 years before a satellite. 1803ல இவர் வந்து ஒரு மேப் வரைகிறார், மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு மேப். என்னெல்லாம் மான்யூமெண்ட்ஸ் இருக்குன்னு, அது என்ன மான்யூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்பர் பண்ணுறாரு. 1 2 3 4 ஒன்றுத்துக்கும் போட்டு நோட் பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்ச பேரை வச்சு. 10 கேவ் டெம்பிள்ஸ். இதில் வந்து நிறைய கவுண்ட் பண்ணுறது எப்படின்றதுலாம் வேறு விஷயம் இருக்கும். 10 கேவ் டெம்பிள்ஸ், 9 மோனோலித்ஸ், ரதம்னு சொல்கிறது. பஞ்சபாண்டவரை தவிர 4 ரதம் இருக்குது. 3 ஸ்ட்ரக்சரல் டெம்பிள். இது 3 5 கவுண்ட் பண்ணுறதா நீங்கள் உங்கள் இஷ்டம். ஷோர் டெம்பிளை 1 எடுத்துக்கிறீங்களா 3 எடுத்துக்கிறீங்களான்றது பொறுத்து இருக்குது. 5 பேஸ் ரிலீஃப் புடைப்பு சிற்பங்கள், 3 டேங்க் ஆர் குளம், 5 ஹாஃப் கம்ப்ளீட்டட் எக்ஸ்கவேஷன்ஸ், புல்புதர் மண்டபம், அந்த மாதிரி சில மண்டபங்கள்லாம் இருக்குது. சம் அன்கிளாசிஃபைகள் வாஸ். இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது மேக்கன்சி மேப்பில் ஒரு முக்கியமான இடம். அதிர்ண சண்ட மண்டபத்தை பற்றி ஒரு குறிப்பு போட்டிருக்காரு. அதில் ஒரு ஏன்ஷியன்ட் சைட்டு சாலுவன் குப்பம்னு ஒரு இடத்த சொல்கிறாரு. சாலுவன் குப்பம் என்று சாலுவன் நரசிம்மன் என்ற ஒரு விஜயநகர் மன்னனின் பெயரிலோ இல்லை ஒரு ஜெனரல் பெயர்லையோ இருந்ததுனால அந்த சாலுவன் குப்பம் அந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு. ஸோ இதில் சில கல்வெட்டுலாம் சொல்கிறார். அங்கே இந்த இன்ஸ்கிரைப்ட் ஸ்டோன், இன்ஸ்கிரைப்ட் ராக் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராக்கை ஒன்று சொல்கிறார். இதில் கல்வெட்டு பதிக்கிறார். இந்த கல் வந்து திருப்பி மறைஞ்சு போயிடுறது. காலின் மேக்கன்சி படிச்சப்பமா மறைஞ்சு போய் இந்த கல்வெட்டு திருப்பி எப்போ வருதுன்னா 2004 வந்த சுனாமியில் இட் இஸ் ரீடிஸ்கவர்ட். ஸோ அப்போ அது வருது. அதில் வந்து குலோத்துங்க சோழனுடைய ஒரு கல்வெட்டு இருக்கு, ராஷ்டிரகூட்டர்களுடைய ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டை எல்லிஸ் தன்னுடைய ஒரு கல்வெட்டு புஸ்தகத்தில் ட்ரீடைஸ் ஆன் மிராசி ரைட்ஸ்ல ஒரு அட்டாச்மெண்டா போடுறார். அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு உதாரணமாக இந்த கல்வெட்டை காட்டுகிறார். இது வந்து ஒரு முருகன் கோயிலாக இருக்கலாம், பல்லவர் காலத்துக்கு முன்பான கோயிலாக இருக்கலாம் என்று யூகங்கள் சொல்லப்படுகிறது. எந்த நிரூபணமும் இது வரைக்கும் இல்லை. அவர் அழைத்து கொண்டு போன காவலி லட்சுமையா என்ற அசிஸ்டன்ட் தெலுங்குல ஒரு முழு நீள வர்ணனை எழுதுகிறார். தமிழ் இது வரைக்கும் இல்லை. அதை வந்து 1803 பண்றது. 1869 ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது. அந்த டிரான்ஸ்லேஷன் இஸ் பப்ளிஷ்ட் இன் கார்ஸ் புக். அதுல முக்காவாசி கட்டடங்களுக்கு பெயர் சொல்கிறார், கோயில்களுக்கு பெயர் சொல்கிறார். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வித்தியாசமான பெயர் சொல்கிறார். ஒரு மன்னனின் சிற்பம் ஒன்று இருக்கு, ஸ்தலசேகரான்னு சொல்கிறார். வராக சுவாமி கோயில் ஆதிவராக பெருமாளை சொல்கிறார். ராஜா ஹரிசேகரான்னு ஒரு இதை சொல்றார். அது வந்து பின்னாடி பார்ப்போம். அது வந்து மகேந்திர பல்லவன் சிலையை ராஜா ஹரிசேகரான்னு சொல்கிறார். கடற்கரை ஒரு கோயில் இருக்கு, அதை வருண மண்டபம் என்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து அங்க ஒரு யசோதை குளம், திரௌபதி குளம் ஒன்று இருக்கும். அதை வந்து திரௌபதி வெண்ணெய் தாழின்னு சொல்றாங்க. வீமன் வெண்ணெய் உருண்டை, கிருஷ்ணன் வெண்ணெய் உருண்டை, திரௌபதி வெண்ணெய் உருண்டைன்னு அவர் பேர் எடுத்துக்கிறார். அப்புறம் வந்து திரௌபதி அடுப்பு, பீமன் அடுப்புன்னு சொல்ல வருதுங்க. யுதிஷ்டன் சிம்மாசனம்ங்கிறார். இது வந்து அந்த திரிபன் வெண்ணெய் தாழி அப்படிங்கிறாரு. இது திருமூர்த்தி மண்டபத்து வாசல்ல இருக்கு. அந்த ஃபேமஸான வீமன் வெண்ணெய் உருண்டை, அதுக்கும் பல்லவர்களும் சம்பந்தமே இல்லை. தட் ஹஸ் பீன் தேர் ஃபார் செவரல் மில்லியன் இயர்ஸ். இந்த கடற்கரை கோயில் இது வந்து காளிக்காக, மகிஷாசுரமர்தினிக்காக செய்யப்பட்ட கோயில். அந்த சிங்கம் மனுஷனை தாக்குவது போல் இதில் ஒரு சிற்பம் இருக்கிறது. இதை ஒரு வருணன் கோயில் என்று வர்ணிக்கிறார். இந்த சிம்மாசனத்தை, இது ஒரு கல்லால் கட்டப்பட்ட சிம்மாசனம் ஒன்று இருக்கு. இதை யுதிஷ்டன் சிம்மாசனம் என்கிறார். இங்க இருக்கிற இவர் இதை கல்வெட்டு படிக்க முடியல. இதுக்கு மேல வந்து அப்போ படிக்க முடியல, அவர் படிக்க இயலவில்லை. அப்பொழுது இந்த ஒரு சிலை தான் இருக்கிறது, மகேந்திரவர்மனுடைய சிலை. இதை வந்து ராஜா ஹரிசேகரா என்கிறார். ஏன்னா அவர் கதை தானே வந்தது. இந்த 3 கல்லை இனி வரைக்கும் போனீங்கன்னா நிறைய பேர் திரௌபதி அடுப்பு இல்லைன்னா பீமன் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த இது அடுப்பு மாதிரி இருக்கான். இது திரௌபதி குளியல் குளம் அப்படின்னாங்க. இது பஞ்சபாண்டவருடைய படுக்கை அறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்லப்படும் கதைகள். தாமஸ் டேனியல் அண்ட் நெஃப்யூ வில்லியம் டேனியல், அவங்க அந்த ஓவியர்கள் இங்கிலாந்துலேருந்து வந்து நிறைய இடத்த ஓவியம் எடுத்தாங்க. அவங்க எடுத்த பல இயற்கை காட்சிகளும் இதுவும் இருக்கிறது. அதில் அர்ஜுனன் தபசு வாஸ் ஒன் ஆஃப் தம். வெரி பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்காங்க. The landscape is beautiful. The painting is not necessarily very faithful to Arjuna's penance.
இந்த ஒரு மண்டபம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு 1825 ஜான் கான்ஸ் ஒருத்தர் எழுதுறார். இந்த மண்டபத்தை அவர்கள் ரொம்ப பல நூறு ஆண்டுகளாக அதுவும் ஒரே காலத்தது நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தது அல்ல, இது வந்து ரொம்ப பிற்காலத்தது, ஒரு 800 வருடத்துக்கு பிற்காலத்தது. இது ஒரு விஜயநகர் காலத்து மண்டபம். டோலோத்சவ மண்டபம் பேரு, ஸ்தலசேன பெருமாள் வாசல், கோயில் வாசல்ல இருக்கிறது. அன்றைக்கு பார்த்த மகாபலிபுரத்துடைய காட்சி இன்னைக்கு இந்த காட்சியை என் கனவுனாலும் பார்க்க முடியாது. முக்கியமான ஒரு பதிவு ஜான் கோல்டிங்ஹம் வருகிறது. ஜான் கோல்டிங்ஹம் இவர் தான், அது அவர் படம் இருக்கிறது. அவர் வந்து மைக்கேல் டாபிக் என்பவருக்கு அசிஸ்டண்டாக 1788 வரார். ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல வேலை செய்கிறார். மெட்ராஸ் சர்வே ஸ்கூல்ல he becomes the principal in 1800. மெட்ராஸ் சர்வே ஸ்கூல் later becomes the கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். அதான் அங்க ஆரம்பிக்கிறது. அங்க he becomes presidency civil engineer and designs the banqueting hall which is now called Rajaji Hall. He is the first astronomer. He is a surveyor, but he is also the first astronomer. The polymath conducts here in the Madras Observatory, which still operates out of Nungambakkam. And the observatory le போய் அப்ப என்ன கேட்கணும்னா, காலையில சாயங்காலம் ஃபோர்ட் வந்து dawn and dusk they'll fire a cannon, and the military parade ground in St. Thomas Pond at 8 a.m. and 8 p.m. they'll fire cannons. He uses the cannon fire. அந்த அப்சர்வேட்டரியில மேல பாத்தீங்கன்னா அந்த கேனன் ஃபயர் பண்ற காட்சி தெரியும். அந்த சவுண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு he does experiments on the velocity of sound. கண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளவு டைம் இருக்குது சவுண்ட் எடுக்கிறதுக்கு ரெண்டு இடத்துலயும் நின்று பார்க்கறார். At that point, that was the tallest building in Madras, without any obstructing line. Probably the Pathsadi temple and Mylapore temple were the only really tall buildings other than the Santom church, none of which really obstructed his view. So appa irundhathu. He is also the first person who establishes longitude of Madras and establishes Madras time as 5 hours and 20 minutes plus Greenwich kapram, which becomes the Indian standard railway time a few decades later. So andamari when he goes back to London, he becomes a member of the Fellow of the Royal Society, Fellow of the Royal Geographical Society, Royal Astronomical Society. This polymath is one of the earliest அதாவது வந்து வெறும் டூரிஸ்டா இல்லாம சீரியஸா போறவர். இவர் இதெல்லாம் செஞ்சவர். அந்த படம் இருக்கிறது வந்து அந்த அப்சர்வேட்டரியில ஸ்ரீனிவாசாச்சாரி, திருமலாச்சாரின்னு 2 அசிஸ்டன்ஸோட செய்யறது. இது அவருடைய அசர்டைனிங் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் மெட்ராஸில் நடந்த சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸோடைய புஸ்தகம். பேங்கெட்டிங் ஹால் அவர் டிசைன் பண்ணது. இன்னைக்கு ராஜாஜி ஹால்னு இருக்கு, இது இன்னும் இடிபடவில்லை. ஸோ இவருடைய பட்டனை என்னுடைய டிராவல் ஆகல ஸ்கெச்சஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் இல்லை, ஆனால் சில வந்து கல்வெட்டு தர்மராஜரத்தில் இருக்க கல்வெட்டெல்லாம் சில எல்லாத்தையும் பதிவு பண்றார். He copies some inscriptions. He completely misses seeing the most beautiful மண்டபம். வராக மண்டபத்தை பார்க்கல, வைசாசரமர்த்தின் மண்டபத்தை அவர் பார்க்காம வந்துடுறார். அவரும் அதே புராண கதைகளை தான் மீண்டும் சொல்றார். இவருக்கு கொஞ்ச நாள் பின்னாடி மெக்கன்சியோட போன எல்லிஸ் என்பவர், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர், தன்னை சென்னை பட்டணத்து எல்லீசன் என்று அழைத்து தமிழில் ஒரு கல்வெட்டு பதித்தவர். இவர் என்ன செய்யறாருன்னா 1812 ஈக்குவலண்ட் ஆஃப் தி காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா கம்பெனி ஆஃபீஸர்ஸுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃபீஸர்ஸ் படிப்பதற்காக காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதில் he becomes the head of the examiners and he is one of the founding members of the Madras Literary Society which still operates with a 100-year-old building in the campus of the Directorate of Public Instruction in College Road. In fact, College Road உடைய பேரே இந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்னால வருது, not because of the Women's Christian College, is 100 years later. இவர் இங்க பாருறார். He discovers the Dravidian group of languages in 1816 and in 1819 he passes away. But அவர் வந்து ஒரு because he is one of and he is a polymath of the Colin Mackenzie class, but he establishes an organization to study it in great seriousness. So தனித்தனியா ஆர்வலா பண்ணாம ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க, அவங்க இதை படிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பெஞ்சமின் கை பேட்மிண்டன் ஒருத்தர் வர்றார். இவர் வந்து ஒரு சர்ஜனா வர்றார். கவர்னர் இஸ் த டாக்டர் ஃபார் தி கவர்னர், இஸ் த சர்ஜன். அவர் என்ன பண்றாரு, he becomes the secretary of the Asiatic Society, that is the Madras Literary Society. He translates Veeramamunivar's Tamil Agaradi into English. He is a geologist really. He studies a book and writes on geology of Madras Literary Society. Then he goes back to London and becomes the secretary of the Asiatic Society, and after he goes back to London talks about Mahabalipuram findings there in 1828. அங்க ஒரு பேப்பர் சப்மிட் பண்றார். He is also the founding president of the Epidemiological Society, president of the Pathological Society, president of the Royal Medical and Chirurgical Society. He invents a device called the laryngoscope. நான் இவங்களுடைய பாலிமேத் டெண்டன்சி கோசரம் நான் சொல்றேன். மகாபலிபுரத்தில் புதுசாக கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த மாதிரி பாலிமேத்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இவருடைய இந்த கோல்டிங்ஹாமுடைய புஸ்தகமும் கட்டுரையும் சரி,
பேரிங்டனுடைய கட்டுரையும் கேப்டன் கார்னர் 69ல ஒரு புஸ்தகம் வருது. அந்த புஸ்தகத்தில் வந்து செவன் பகோடாஸ் பின்னாடி வர ஒரு 4 எஸ்ஸேவும் காவல் லட்சுமி எழுதின தெலுங்கு கட்டுரையோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் அதில் வருது. ஒரிஜினல் தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அது இங்கே வருது. அதை நாங்கள் அந்த புஸ்தகத்தை நாங்கள் இங்கே புரட்டிட்டு இருக்கோம். அந்த பெரிய புஸ்தகம் அது வந்து இதை காட்ட முடியாது. விரிச்சன்னா ஒரு சைடு மட்டும் இவ்வளோ தூரம் இருக்கும். அந்த டெஸ்க் சைஸ் இருக்கும். பிரம்மாண்டமான புஸ்தகம் பார்க்கலாம், தெரியுது இல்லையா அங்கே அந்த படத்தில். ஸோ திஸ் வாஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் to scholars and travelers for 50 years. From 1869 to nearly 1915, this was the most popular book, though there were other travelers' accounts and so on. இதில் வரும் ஓவியங்கள், அவர் வரைஞ்ச ஓவியங்கள், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டு போகிற அலெக்சாண்டர்னு, அவங்க 2 பேரும் வரைஞ்ச ஓவியங்கள். இது வந்து காலையில் காட்டின வராக மண்டபத்தோடைய அவுட் சைட் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற சிற்பம் இது அர்ஜுனன் தபஸுடைய ஒரு சிற்பம். இதுதான் இப்போ அர்ஜுனன் தபஸ் இருக்கிறது. அப்போது அவர் வரைஞ்சது. திரிவிக்ரமர், வராகர், அவரால் தன்னால் முடிந்த அளவுக்கு இந்த ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ஃபேர்லி வெரி குட் எஃபர்ட்ஸ்னு சொல்லலாம். இவர் இந்த அர்ஜுனன் தபஸை பற்றி எழுதுறார். இது அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்றாரு. He is the one who first mentions it as Arjuna's penance. அதை பற்றி சில வர்ணனை சொல்றார். ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த இதை மோஸ்ட் அனிமேட்டட் பீஸ் ஆஃப் ஹிந்து ஸ்கல்ப்சர் அப்படின்னு அவர் வந்து பேரிங்டன் எழுதுறார். வண்டர்ஃபுல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாடேட்டரி ஒர்க் எழுதுறார். இது ரொம்ப விஷயம். முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தாய்லாந்து மன்னர் வந்து பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த ஸ்கல்ப்சரை பார்த்துட்டு ஒரு ஆர்ட் ஹிஸ்டாரியன் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்கல்ப்சர்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இது ரொம்ப அனிமேட்டடாக இருக்குது, தேர் ஆல் வெரி பீஸ்ஃபுல், ஸோ an Indian could not have designed this, it is probably done by an Egyptian or a Mesopotamian அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாரு. இது என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் கிட்ட சொன்னேன். குதிரை மேலே வந்த வெள்ளக்காரனே அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கீங்க, யானை மேலே வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டார். ஸோ இதை வந்து அவர் ஒரு கருத்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்குன்னு. ஆனால் பேரிங்டன் சேஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் அனிமேட்டட் பீஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர், இட்ஸ் அ மார்வல் அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமான சில பணிகளை செய்கிறார். என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிற கல்வெட்டுகளுடைய ஒரு ஆல்பபெட்டை உருவாக்குறார். சமஸ்கிருத கிரந்தத்துக்கு ஒரு ஆல்பபெட் இருக்கிறார். அங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, யாரும் அதுன்னா அவருக்கு தெரியாது. இது சோழ கல்வெட்டுகள், நந்திவர்ம பல்லவன் கல்வெட்டெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு எடுத்து ஒரு டேபிள் ஒன்று பண்றார். அதுல 2 டேபிள் இருக்குன்னு காட்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கணேச பகோடா, அதாவது கணேச ரதம் சொல்றதுல ஒரு விதத்து எழுத்தும், தர்மராஜ ரதத்துல வேறு வித எழுத்தும், இதுல கொஞ்சம் நேர் கோடா இருக்கும், இதுல கொஞ்சம் வளைஞ்சு எழுத்து இருக்கும், 2 லிபி இருக்குன்னு சொல்லிட்டு 2 லிபிக்கும் அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்றார். இவரோட கூட்டிட்டு போற ஒரு பண்டிதர்களை he calls him a Jain Brahmana. I presume he means Jain Pandit. There are no Jain Brahmanas. But ஒரு Jain Pandit helps him decipher this inscription. This is in the Pallava Grantha script. இதை வந்து சிவனை புகழும் கல்வெட்டுன்னு சொல்றாரே தவிர, ஆனால் அதுல வந்து சொல்றாரு இல்லையா, ரணஜயன் என்றும் இந்த கோயிலை கட்டினான். இப்போ சங்கரநாராயணன் சொன்னாரு, சங்கரன் பூத்தி மிச்சதா தேனேதம் வேஷ்ம காரித்தம், அந்த லைன் சொல்றது இல்லையா, இந்த கோயிலை வந்து ரணஜயன் கட்டினான். ரணஜயன் யாரும் தெரியல இருக்கு, அதனால அதை பத்தி அவர் மென்ஷன் பண்றது இல்லை. ஸோ அதை பற்றி சொல்கிறார். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் லெட்டர்ஸ்க்கும் இது தர்மராஜ ரதத்தில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் லெட்டர்ஸ்க்கும் அதிரட ஜன்மத்துக்கு அவர் போல, ஆனால் கணேச ரதத்தில் இந்த மாதிரி எழுத்து இருக்கு. இதுக்கு 2த்துக்கும் அவர் இது பண்ணுறார். இந்த கணேச ரதத்தை கல்வெட்டில் படிமம் எடுக்கிறச்ச கீழே, அதுக்கு கீழே ஒரு கோயிலுடைய ஸ்கெட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறார். இது வந்து யாரும் வந்து 140-50 இயர்ஸாக யாரும் சொல்லலை. இதை நான் வந்து இந்த தேர்ட் இன்ஸ்கிரிப்ஷன் முடிச்சா நாகசாமி சார் கூப்பிட்டோன்னு அவர் பார்த்து எங்கே ஒரு படம் இது இருக்கே, நிஜமாவே இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். நான் உடனே தேடி போய் பார்த்தேன். நிஜமாலே பார்த்தா கணேச ரதத்துக்கு கீழே கொஞ்சம் தனி தெளிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவிலுடைய ஒரு வரைபடம் ஒன்று இருக்குங்க. ரைட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் முக்காவாசி கோயில் இது பார்க்கவே முடியாது. நீங்க ஒரு அளவு கோல் அது இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு கோயிலுடைய பிக்சரை வந்து கோயிலே வந்து பார்க்கறது ரொம்ப குறைச்சல். சிற்பங்கள் பார்க்கலாம், எஸ்பெஷலி இன் வைகுண்ட பெருமாள் கோயில், நல்ல கோயிலுடைய சிற்பங்களும் மற்ற இடத்துல இருக்கும். பட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு யாரோ கேட்டாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, தர்மராஜ ரதத்தில் ஏன் கல்வெட்டு இருந்ததுன்னு. தர்மராஜ ரதம் என்ற பஞ்சபாண்ட ரதத்தில் கல்வெட்டு, கவிதை கல்வெட்டு இல்ல. இது தர்மராஜ மண்டபம் என்ற ஒரு மண்டபம், குகை கோயில். இதுல சிற்பமே கிடையாது. இதுலதான் அந்த 11 வரி கல்வெட்டு இருக்கு. இதுலயும் கணேச ரதத்திலையும் இருக்கு. இது வந்து ஒரு வெரி பியூட்டிஃபுல் இது. அவர் சொல்லிட்டார், சம்பவ ஸ்திதி சம்ஹார காரணம் வீத்த காரண என்ற அந்த கல்வெட்டு இருக்குங்க. அவருக்கு பேபிங்டன் மெட்ராஸ்க்கு வந்த அப்புறமா, மாமல்லபுரம் போயிட்டு மெட்ராஸ்க்கு வந்த அப்புறமா மேஜர் டி ஹாவிலாண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, யூஎஸ் கான்சுலேட்டு அந்த செம்மொழி பூங்காலாம் இருக்கே, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச் இருக்கு இல்லையா, செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல்னு. அந்த செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஃபர்ஸ்ட் கத்தீட்ரல் கட்டினவர் இந்த ஹாவிலாண்ட். இந்த டி ஹாவிலாண்ட் வந்து இவர் புலிக்குகைக்கு போயிட்டு இந்த மண்டபத்தை பார்த்து இந்த கல்வெட்டின் படிமங்களை வாசல் நீங்க பாக்குறீங்களா, இதை எடுத்து இவருக்கு அனுப்புறார். அதுல இவர் பார்த்த உடனே 5 லைன்ல அனுப்புறார். அந்த யவா நாரதோ ஸ்கந்தன் அந்த கவிதை இருக்கு இல்லையா, அதை அவர் பார்க்கல, அதனால அது இல்ல. இந்த 5 கல்வெட்டி, அந்த 5 வரி கல்வெட்டை மட்டும் அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இது அதே வரிகள் மாதிரி இருக்கு, ஒரு வரி மட்டும் வித்தியாசமா இருக்கு. அந்த அதிரணச்சன்
சண்டஃப் பதிரவனி புஜாம் அதிரண சண்டேஷ் வரமித மக்கரோத் அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் அது யாரும் கெஸ் பண்ணல, அதையும் அவர் அட்டாச் பண்றாரு. பின்னாடி நான் வந்து ரொம்ப செலக்டடா இதுல வந்து ஒரு 300 பேர் சொல்லியிருக்கேன். நான் ஒரு 22-23 பேர் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் முடியும். 300 பேர் சொல்லணும்னா எனக்கு சொல்லிடுவேன், ஒரு நியூ இயர் வரைக்கும் இருக்கணும் இங்க, பரவாயில்லைன்னா சொல்லுங்க. நியூ போல்ட்னு ஒருத்தர் போறார். இவர் வந்து ஜியோலாஜிக்கல் எக்ஸ்பர்ட், ஜியோலாஜிக்கல் நோட்ஸ் கொடுக்குறாரு. இவர் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிவ் ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் திஸ் திங். குவாட்டர்னரி கிரானைட், அந்த கல் எல்லாம் என்ன கல் அப்படின்னு வந்து அதுக்கு ஜியோலாஜி. ஆல்சோ ரிமெம்பர் ஜியாலஜி இஸ் barely 100 years old at this point. வெஸ்ட்ல அப்பதான் வந்து ஜெர்மனியில கொஞ்சம் ஆரம்பிச்சு ஸ்கூல் ஆஃப் மைண்ட், ஸ்கூல் ஆஃப் எர்த் ஸ்டடீஸ்னு அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. பேலியன்டாலஜி, ஜியாலஜி, ஆர்கியாலஜி ஆர் barely 100 years old at that point. அவங்க தோண்டணுன்றதெல்லாம் தோணல, நம்ம தோன்றதெல்லாம் சுரங்கத்துக்கும் கிணத்துக்கும் தான் தோண்டிட்டு இருப்போம். இது இல்லைன்னா இப்போ கல்லறைக்கு தோண்டுவோம். நம்ம ஊர்ல கல்லறைக்கு தோன்ற பழக்கம் பெருசா கிடையாது. இது தோன்றது வந்து தோண்டி சரித்திரத்தை கண்டுபிடிக்கலான்றது இட்ஸ் barely very very recent. And Indiaல it's only about 20 years old or 15 years old at that point. Quaternary granite, feldspar, quartz, mica, hornblende அப்படின்னு ஜியோலாஜிக்கல் இது கொடுக்குறார். It is hard stone unlike the limestone of the Egyptian pyramids. The sculptor's work must have worked with steel tipped chisels, not with bronze, unlike the sculptors of the Egyptian pyramids. இந்த வெள்ளக்காரங்க பண்ணதுல ஒரு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க எல்லா இடத்துலையும் காலனி பண்ணிருக்கிறதுனால அவங்க எல்லா இடத்தையும் ஸ்டடி பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கவங்க நம்ம நாட்டில் மட்டும் தான் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுவே இங்க இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க வாதாபியில் இருக்குன்னு தெரியாது, வாதாபியில் இருக்கவங்களுக்கு வந்து மும்பையில் இருக்குன்னு தெரியாம அந்த காலத்தில் இருந்தது. அண்ட் வந்து Indian steel is famous in antiquity and was gifted by Porus to Alexander னு ஒரு கோட்டையும் அவர் தரார். அதனால he esteems Indian sculptors as having worked with steel chisels. அதாவது இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம ஸ்டீல் இல்லை 19th century தான் வந்ததுன்னு நினைக்கிறோம். பட் இதை சொல்றார். சார்ல்ஸ் கபின்ஸ் ஒருத்தர் வர்றார். He is the first one to positively assert, he is a sailor, ships captain நினைக்கிறேன். மாமல்லபுரம் ஒரு துறைமுகம், அதாவது வந்து ஆழ்வார்கள் கடல் மல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா துறைமுகம் வந்து அடிச்சு சொல்றாரு அவரு. அதுக்கு ஒரு சில சான்றுகள்லாம் சொல்றாரு. ஆனா இதுக்கு எதிர்ப்பு பின்னாடி வருது. 1854ல பால்ஃபோர் அங்க போறார். he takes one of the first measures to for preservation of that monuments. அங்க பிடாரி ரதம்னு சொல்ற இடத்துல அங்க கல்லை குவாரி பண்ணி திருவல்லிக்கேணியில இருக்கிற பாட்சாதி கோயில் மடப்பள்ளி கட்டுறதுக்கு கல் எடுத்து வராங்க. இது அங்க டேமேஜ் ஆகும், அதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மனு கொடுக்கிறார். Balfour is again the surgeon to the governor. He is Surgeon General for Madras Presidency. He is the one who started the museum, Madras Museum, and instigated also the Kannimera Library, but much later. Another great polymath. He also was inspirational to start he inspired the Mohammedan community to start the Mohammedan Public Library. It's one of the first libraries in India, in Madras. So இவர் அதை சொல்றார். இவர் சொல்ற இந்த பிடாரி ரதத்திலிருந்து போற இதை வந்து லக்ஷ்மையாவும் அவருடைய குறிப்பில் சொல்லியிருக்கார். இந்த கருத்துக்கு எதிராக சார்ல்ஸ் கபின்ஸ் வந்து துறைமுகம் சொல்றதுக்கு எதிர்த்தாப்புல 1967ல TM சுப்பிரமணியம் சொல்றார், மல்லை வந்து கடல் துறைமுகமாக இருக்க முடியாது, நீர்ப்பெயற்று இது இல்லை, அது சதுரங்கப்பட்டமா தான் இருக்கும், இல்லைன்னா வாயிலூரா இருக்கலாம், இந்த கடல்கள் வந்து ரொம்ப பாறைகள் இருக்கு, கப்பல் இங்க தாங்காது அப்படிங்கிற சொல்றாரு. அதை கருத்து தான் நரசியாவும் சொல்றாரு. அதனால அவர் படம் TM சுப்பிரமணியம் படம் இல்லாதனால நரசியா படத்தையும் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வரலாற்று குறிப்புக்கு ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். ஆல்சோ சின்ன பிரேக் ஃபார் மீ. ஒரு மேஜர் புரட்சி நடக்குது. சப்பாய் மியூட்டினின்னு சொல்றது, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றது. அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி Britain, which was one of the contesting powers in India, was a rival power to France, not a superpower, dramatically changes. In 1800, Britain was not a superpower. 1850s, it was undisputed superpower of the world, unquestionable. The Industrial Revolution started anga. 1774, 1775, 1776. 74, you have John Kay comes up with the, sorry, not John Kay. 75, you have James Watt come up with the steam engine. 74, what am I missing? I'm missing something in 74. 76, you have Adam Smith come up with Wealth of Nations. 1774, something else happens, and I'm forgetting now. So all this starts, this bulk of this interesting work starts over here. They establish railways, they build steamships, they establish the telegraph, they go into cotton mills. எல்லாம் இது நடக்குது. Darwin and Dickens in the
1830s Darwin comes along, Dickens, the giant of literature, comes along. They turn upside down the field of biology. In 1833 they abolished slavery in the British Empire. 1843 they abolished in India. The East India Company is turned over, it goes away, the British Raj takes over. English language is introduced as a medium of instruction. Universities are established. The discovery of the Dravidian languages has happened. The British, from 1799 when they beat Tipu Sultan, 1820 they beat the Marathas in Aurangabad, they beat the Sikhs in the Punjab. Their biggest threats are over, and 1815 they beat Napoleon, Waterloo. Their biggest European rival is also gone. A reservoir holding as a storage for a reservoir of water. அந்த ரிசர்வாயர் இருந்ததுன்னா மழை காலத்தில் தண்ணி வரும்போது அந்த பாறைக்கு நடுவில் பிளவுல வந்து கங்கை ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கல் விழுந்து இதை இவங்கெல்லாம் வெள்ளக்காரங்க வரதுக்கு முன்னாடியே இந்த தலையை இந்த மூணு சிஷ்யர்களோட தலையை வெட்டிடுச்சு, இந்த யானையுடைய தந்தத்தை உடைச்சிட்டு யானையை தந்தத்தை திருப்பி விட்டுட்டாங்க, அந்த இது கரைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை பண்ணியிருக்காரு. இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மறைஞ்சிருந்தது. இங்கே கங்கைக்கரை ஓரம் குளிக்கிறது, தலையை சுட்டுறது, அந்த நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில சூரிய நமஸ்காரம் பண்ணுற அந்த சிலையெல்லாம் மறைந்திருந்தன, அதெல்லாம் மீட்டெடுத்தார். இந்த குரங்கு பேன் பார்க்கும் சிற்பம் இங்கே இல்லை, முகுந்தநாயனார் கோயில்னு இப்போ வந்து பண்ண சிட்டியோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்தது, அங்க இருந்து அதை எடுத்து வந்து மாத்தி வச்சதும் லார்ட் நேப்பியர் தான். அப்படின்னு இதெல்லாம் சொல்றது யாருன்னா அலெக்சாண்டர் ஹண்டர் வந்து அவருடைய அக்கவுண்ட்ல சொல்றார். அலெக்சாண்டர் ஹண்டர் வாஸ் தி பிரின்சிபல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் விச் ப்ரொஃபசர் சிவராமகிருஷ்ணன் இஸ் நோ லெக்சரர். அவர் ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிருக்கார், ஆனால் ரொம்ப தவறான கருத்துக்களையும் சொல்லியிருக்கார். மல்லை ஒரு புத்த தலம் அப்படின்னு அவர் முதல் கருத்து. இந்த அதிரலச்சண்ட மண்டபத்தை தோண்டும் போது அங்க உள்ளுக்குள்ள ஒரு புத்தர் சிலை இருக்குங்கிறாரு. அந்த புத்தர் சிலை அவர் சொல்றது வந்து ஆக்சுவலா சோமாஸ்கந்தர் சிலை. ரெண்டாவது புலிக்கையில் இருக்கிறது வந்து டிராகன்ஸ் கேவ், ஸோ தீஸ் ஆர் சைனீஸ் யாலிஸ் அப்படிங்கிறார். அவர் பயங்கர ஒரு இமேஜினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னைக்கு இருக்கிற சில கைட்ஸ் மாதிரி. புத்தர் சிற்பம் சொன்னதெல்லாம் அதை தவிர இங்க ஒரு குதிரை இருக்கு, அதை எடுத்து ஒரே புத்தர் குதிரை அப்படிங்கிறாரு, புத்தாஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை வந்து இந்திரன் குதிரையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர், அது எல்லாத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனன் தபஸுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதுவும் புத்தர் சிலை அப்படிங்கிறாரு. அந்த முனிவர் அங்க வறுமையில உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் புத்தர். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க சீடர்கள்லாம் புத்தரின் சீடர்கள் ரெடி அடிக்கிறார். எங்க அங்க அர்ஜுனன் சிவன்லாம் வந்தாங்கன்னு அவர் சொல்லலை, பட் he is the one of the சொல்றாரு. ஜேம்ஸ் ஃபர்கூசன் wrote, இவர் 2 வாட்டி வந்தார், 1843 ஒரு வாட்டி வந்தார், 1880 ஒரு வாட்டி வந்தார். He is written one of the most comprehensive books on the Indian temple architecture and studies. இவர் சொல்லும் பொழுது மல்லையோட 1843 வர மல்லை வந்து 550 இயர்ஸ் மேல இருக்க முடியாது அப்படிங்கிறார், அதாவது அவர் பீரியட்ல இருந்து. ஸோ ரஃப்லி மிடில் ஆஃப் த 14th early 14th century to 1300 to 1350 இருக்கணும். 1818 வரும்போது he completely revised because by then 40 years of scholarship have gone by and he says no this must have been from the 650 to 700 ஏரான்னு ஒரு டேட் பண்றாரு. திருப்பி அடுத்த ஒரு 2 கட்டுரையில 670 to 700 இன்னும் குறைச்சிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு. மல்லையில் இருக்கிற சிற்பங்கள் நிறைய அந்த திரௌபதி மாதிரிலாம் பல இருக்கு, ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ரொம்ப நல்ல கண்டிஷன்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்க முடியாது, ரொம்ப சமீபத்தா இருக்க முடியும். அதனால ஷோர்ட் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிருக்கு, அதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கணும், மற்றதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்தா சொல்றாரு. பட் he gives great importance to the 5 rathas for the architectural variation and he mentions a very important thing. இது வந்து inspiration and model for all South Indian temples. Dravidian architecture உடைய ஒரு ஃபவுண்டிங் மானுமெண்ட் மாதிரி அந்த பஞ்சரதத்தோடைய மானுமெண்ட் இருக்கு அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மாமல்லபுரத்தில் எல்லாமே ராஜசிம்ம பல்லவன் கட்டினான் அப்படின்னு ராஜசிம்மன்ற பேர் மட்டும் இருக்கு, அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வராது. எதை வச்சு சொல்றாருன்னா அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம்னு கணேச ரதத்தில் ஒரு தர்மராஜ ரதத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கு, கணேச ரதத்திலையும் அதே கல்வெட்டு இருக்கு. அத்தியந்த காமன்ற பேர் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் இருக்கு. இதனால வந்து அவன் அத்தியந்த காமன் ராஜசிம்மனா தான் இருக்க முடியும். ஷோர்ட் டெம்பிள்லயும் இருக்கு. இது 4 இடத்துலயும் அத்தியந்த காமன் இருக்கிறதுனால ராஜசிம்மன் மஸ்ட் ஹவ் பில்ட் ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். தட் ராஜசிம்மன் வாஸ் அத்தியந்த காமா அப்படின்னு சொல்றார். இப்போ இன்னும் மகேந்திரனை பத்தி அவருக்கு விஷயம் தெரியாது. Note that. Just this is around the point when outside Mahabalipuram in the Chalukya territory J.F. Fleet discovers an inscription by Narasimhavarma Pallava that he has defeated, conquered and வந்து கான்கர் பண்ணிருக்கான். வாதாபி கொண்ட நரசிம்ம பல்லவன் அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. ஓ, நரசிம்ம பல்லவன் ஒருத்தன் இருந்தான், அவன் இங்க வந்து வாதாபி வந்து கான்கர் பண்ணினான்ற ஃபர்ஸ்ட் சைன் அங்கதான் வருது. அதுக்கப்புறம் இங்க நரசிம்மன் பாக்குறாங்க. சோ நரசிம்மன் தான் ராஜசிம்மனான்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. He makes a very interesting comment about the cracks in the Bhimaratha.
பல்லவ architects lacked 8 centuries of North Indian cave architects experience அப்படிங்கிறார். என்ன பண்ணாங்க பல்லவர்களுடைய ஸ்தபதிகள்லாம்? கல்லும் மரத்திலையும் செங்கல்லையும் கட்டின மாதிரியே அதே சைஸ்ல தூண் பண்ண பார்த்தாங்க. அந்த தூண்லாம் வந்து அந்த கிரனைட் வெயிட்டை தாங்க முடியல. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கன்ஹேரி கேவா இருக்கட்டும், அஜந்தா கேவா இருக்கட்டும், எல்லோராவா இருக்கட்டும், பல கேவ் மான்யூமெண்ட்ஸ் அக்ராஸ் த நார்த் இருக்கு. அங்க இருக்க அதெல்லாம் முக்கால்வாசி சாண்ட்ஸ்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டமா தூண் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இருக்காது. 800 years அவங்க பண்ணிருக்காங்க. From the Mauryan period onwards they have been doing it. இங்க சவுத் இந்தியால பல்லவாஸ் we know as the oldest temple architecture seem to be the oldest. அது கூட இன்னும் டிபேட். ஏன்னா நிறைய பேர் சோழர்கள் தான் பழசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவர்கள் யாருன்னே அங்கே நிறைய பேருக்கு தெரியல. அந்த பல்லவன்ற வார்த்தையே அவங்களுக்கு சரியா தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் மஸ்ட் ஹவ் பீன் அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு பாதியில் நிறுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி இருக்கே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து ஹட் ஷேப் ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த திரௌபதி ரதம் இருக்கு இல்லையா, பின்னாடி போமா, இது வந்து சிதம்பரம் கோயிலில் இருக்கிற சபைக்கு ஒரு மாடலா சொல்றார். ஆனா அதை வந்து பின்னாடி இது பேர் இருக்காங்க, பீமரதம் மாதிரி தான் இருக்கு, அதுதான் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறார். இது புத்த விஹாரம் எல்லாமே புத்திஸ்ட் இன்ஸ்பயர்ட் அப்படிங்கிறார். புத்தர் பௌத்த மதத்தில் இருக்கிற ஸ்தூபாக்கள் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. அஜந்தா இதுன்னு அவர் நிறைய கம்பேரிசன்லாம் சொல்றாரு. அவர் கருத்தையும் அவர் வந்து ஈவன் ஹிஸ் ஓன் லைஃப் டைம் ஹி சேஞ்சஸ் a lot of opinions. அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கொலோனியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வில்லியம் ஜோன்ஸ் one of his earliest essays says that India had a very ancient religion called Buddhism, far older than Hinduism. அந்த இதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. And this religion was of African Ethiopian origin because the Buddha looks mostly black and looks a lot of curly hair அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்குள்ள அங்க ஓடி இருக்கு. But he said a lot of good stuff, so some of the confusion has happened. இந்த ஆப்சிடல் ரத்தம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா these are the models for all Dravidian architecture சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்ப்போம். கணேச ரத இஸ் தி மாடல் ஃபார் ஆல் டெம்பிள் கோபுரம்ஸ் அப்படிங்கிறாரு. முக்கியமான விஷயம், பல்லவர் காலத்தில் கோபுரமே இல்லை. முதல் நம்மளுக்கு கோபுரம் பார்க்கறது ஒரு சின்ன கோபுரம் தான் இருக்கு, துவாரசாலம் தான் சொல்ல முடியும். கோபுரம் நம்ம முதல்ல பார்க்கறது வந்து ராஜராஜ சோழன் கோயில், அந்த ராஜராஜேஸ்வரம் கோயில் தான் இருக்கு, ராஜசோழீஸ்வரத்தில் தான் இருக்கு. 2 கோபுரம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாண்டியர் கோபுரம் இருக்கு. முக்காவாசி கோபுரங்கள் நம்ம பார்க்கறது 13th century 14th century விஜயநகர் காலத்துல இருந்தா, 14th century 15th century விஜயநகர் காலத்துல இருந்தா ஆரம்பிக்கிறது. பட் that this is a model for gopurams is something that most historians and archaeologists seem to agree on. இதோட இதை பார்த்தீங்கன்னா அந்த கணேச ரதத்துக்கே இந்த பீமரதத்தோடைய விமானம் இருக்கும். அந்த உடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா that's where it seems to come from. This is the inspiration. The roofs are the inspiration for this thing. அதே மாதிரி சகாதேவரத்தை பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலத்தை மட்டும் அரௌண்ட் காஞ்சி டெரிட்டரி, பல்லவா டெரிட்டரியில இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்சிடல் யானை முதுகு மாதிரி இருக்க கஜப்பிரஷ்ட விமானம் சொல்றது பல இடங்கள்ல இருக்கும். You can see this. This temple is in திருமழிசை, which is here. இது மாதிரி நிறைய வடபழனியில் கூட ஒரு கோயில் இருக்கு. ஸோ அலெக்சாண்டர் ரியா நம்ம சொல்லுவோம், ரே என்றவர் 1880 அவர் அகழ்வாராய்ச்சி செய்கிறார். 1909 பல்லவ ஆர்கிடெக்சர் ஒரு அற்புதமான புக் எழுதுறார். ஒரு புக் இஸ் as much of a treasure as the மாமல்லபுரம் monuments or the Kailasanathar temple. The Pallavas were a dynasty that preceded the Cholas னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டியோட சொல்றவர் எனக்கு தெரிஞ்சு இவர் தான். மற்றதுல இருந்தா நான் படிக்கல, அது so it might be my fault rather than other people's fault. He records 6 Pallava temples in Kanchipuram, எல்லாம் sandstone. He says these are in original Pallava condition. ஏன்னா பல்லவர்கள் அப்புறம் அந்த சோழர்கள் வந்து நிறைய மாற்றங்கள்லாம் செய்யறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, விஜயநகர கால பெருசா கோபுரம் கட்டுறாங்க, இதெல்லாம் ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றாரு. திரிலோச்சன பல்லவன், அந்த ஆதொண்டை நம்ம முக்கண்டி பல்லவன், இந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் ரொம்ப தேடி கொண்டிருக்கிறார். இந்த தேடல் வந்து நிறைய நடக்கிறது. குறும்பர்கள் இருந்தாங்க, குறும்பர்கள் தான் பல்லவர்களா? பல்லவர்கள் மல்லர் என்பவரை துரத்தி விட்டு அங்க ஆட்சி புரிந்தார்களா? அதனால மல்லபுரம்ன்றது மாமல்லபுரம் இருந்து அந்த மல்லர்னு அவங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த வரலாற்று குழப்பங்கள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு. 100 years after the British research started on it. Then he talks about Roman, Chinese, Persian and other coins that were found there. So he thinks Pallavas used Mamallapuram as a port and as a trading center and probably also as a secondary capital. It's clearly evidence for கடல் வழி வணிகம், trade by with those countries by ships அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். அலெக்சாண்டரியா சுரேஷ் சொன்னது. இவர் அன்னைக்கு பார்க்கும்போது இருக்கிற அதிரண சண்ட மண்டபம் இந்த லெவல்ல இருக்கு. விஜய் சென்ட் மீ தட் பிக்சர். இங்க இருக்கு இவ்வளவு தோண்டி இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதி இது இவ்வளவு தோண்டி எடுக்கிறாங்க. இந்த சிற்பம் எல்லாம் பாக்குறாங்க. இன்னைக்கு காலையில இவங்க காட்டினாங்க.
இந்த பார்க்கக்கூடிய தர்மராஜ ரதத்தில் இருக்கிறது. இதை வந்து இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம கணேச ரதத்தில் காலில் ஒரு திரிசூலம் காட்டினாங்க இல்லையா, இந்த இடத்துல 2 திரிசூலம் இருந்ததாக சொல்றாங்க. மண்ணுக்கு அடியில் 2 திரிசூலம் இருந்ததாகவும் அதை எடுத்துக்கிட்டு போனதாகவும் இவர் சொல்றாரு. அது என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியல. திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் தி பஞ்சபாண்ட் 2 ஆஃப் த ரதாஸ் அட் தட் பாயிண்ட். இந்த இடத்துல ஏன் ஆச்சுன்னா, இப்போ நம்ம இதை பார்த்தோம், ஆனா இந்த புலிக்குகை இது அதிரட சென்ன மண்டபத்தில், ஆனா ரிமெம்பர் த டி ஹேவிலாண்ட் சென்ட் கீழே இறங்கி இந்த 2 கல்வெட்டையும் படிமம் எடுத்து 1830 1820s வந்து பேபிங்டன் காமிச்சிட்டார். அது சொல்லுவா திருப்பி வந்து மணல் ஏறி பதஞ்சிருக்கு. இன் தட் இன்டர்வீனிங் 60 years. அப்போ வந்து ரே என்ன பண்றார், இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 2 ஒரே ஷாட் தான். இங்கே எவ்வளோ மரம் இருக்குது, அங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த மரங்கள்லாம் நடுக்கிறதுக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே டேக் சம் ஸ்டெப்ஸ். இனி வரைக்கும் அந்த மரங்கள் இருக்குது. தே ஆர் ப்ரிவென்டிங் சம் ஆஃப் தட் coverage of the getting it covered in sand. Okay. ராபர்ட் சிவல் விஜயநகர் ஃபர்காட்டன் எம்பையர் ஒரு புக் எழுதுறார். இவர் வந்து ஹுல்ஷோட வந்து மாமல்லபுரம் போறார். இவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி. த சாளுக்கியாஸ் கம்பல் த குறும்பர்ஸ் டு பில்ட் மல்லை in imitation of வாதாபி அப்படின்னு அவர் ஒரு ஹைபோதசிஸ் வைக்கிறார். மல்லை வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சிங்கமநாயுடு. எந்த சிங்கமநாயுடு ரெஃபரன்ஸ் இங்கே வருதுன்னா 1601 உத்தரமேரூர் ஒரு போர் நடக்கிறது. விஜயநகருக்குள்ள இருக்கிற சிவில் வார். சீஃப் சிங்கமா வெங்கடா என்ற விஜயநகர் மன்னனுக்கு சிங்கமா என்ற ஒரு நாயக்கரும் வெள்ளூர்ல இருக்கிற நாயகருடைய தளபதி தாயுல பாப்பு நாயுடு என்பவரும் சண்டை போடுகிறார்கள். அந்த சிங்கம நாயுடு இங்க அரண்மனை வைத்திருந்தார், இந்த அரண்மனையில் இருந்தார் மாமல்லபுரத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அதை வச்சுட்டு அவர் சிங்கம நாயுடு சொல்ற சிங்கம நாயுடு தலைநகரம் தான் சொல்றாரே தவிர சிங்கம நாயுடு கட்டினார்னு சொல்லல. பட் சிங்கம நாயுடு ரெஃபரன்ஸ் கெட்ஸ் ரிசால்வ்ட் ஹியர். இதை சொல்றார். இவர் சாளுக்கியர்கள் தான் கட்டினார்கள் அப்படிங்கிறார். இவர் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் த 7 பக்கோடாஸ். ஏன் 7 பக்கோடாஸ்னு முக்காவாசி பேர் சொல்லல. காஸ்பாரோ பால்பின்னு ஒருத்தர் வந்து 16th centuryல செட்டேட் டெம்பிள்னு எழுதுறாரு. மார்க்கோ போலோ சொன்னதுன்னு சொல்லி எழுதுறாரு. நிறைய பேர் 7 பக்கோடாஸ் தான் சொல்றாங்க. மார்க்கோ போலோல இருந்து எம்டபிள்யூ கார்ல இருந்து சேம்பர்ஸ் வரைக்கும் 7 பக்கோடாஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஷோ டெம்பிள்ல இருக்கிற 2 விமானங்கள், ஸ்தலசேன பெருமாள்ல இருக்கிற இது வாசல்ல இருக்கிற குரோபம், இங்க வந்து உள்ள இருக்கிறது ஸ்தலசேன பெருமாளுடைய விமானம், பெருமாள் சன்னதிக்கு மேல இருக்க விமானம், டோலோத்சவ மண்டபம். இது எடுத்தீங்கன்னா 5 இருக்கு. இதை தவிர இந்த ஷோ டெம்பிள் பக்கத்துல செட்டி டெம்பிள் ஒன்று இருக்கு. இதை காவலி லட்சுமி ஏன் சொல்றாரு, இது கட்டடமாக இருக்கிறது என்று. பிரிக் அண்ட் மார்டர் ஸ்ட்ரக்சர். இது வந்து பிற்காலத்தில் விழுந்துன்னு சொல்றாங்க. இதனுடைய 2 விமானமும் பார்த்திருந்தால் இந்த 7 பக்கோடாஸ் வந்திருக்கும், 7 கோயில்கள் இருக்கும் அப்படின்னு வந்து the most valid theory I have heard for the title 7 pagodas, not the ones buried under the sea. By the way, எல்லிஸ் வந்து சவுண்டிங் எடுத்தார், கடல் கடியில ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஒருத்தர் வந்து நிஜமாலே ஆர்கியாலஜிக்கல் ஒரு டைவ்லாம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் போல. ஸோ இது சொல்றார். ஹுல்ஷ் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டேக் மோர் ஸ்காலர்லி அண்ட் ஆஃப்டர் பேபிங்டன் டோட்டல் தரோ ஸ்காலர்லி ஒர்க் ஆன் இட். சமஸ்கிருத தமிழ் கல்வெட்டு நிறைய படிக்கிறார். வெங்கையான்னு இவர் மாமல்லபுரத்தில் எடுக்கிறச்ச வெங்கையான்னு ஒருத்தர் அவரை மீட் பண்றார். லெட்டர்ஸ் டு வெங்கையான் அப்புறம் ஒரு புக் பப்ளிஷ் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப். ஹுல்ஷ் அண்ட் வெங்கையா டுகெதர் பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 1, 2 and 3 அவங்க தான் முதல்ல பப்ளிஷ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் வர ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நிறைய சமஸ்கிருத தமிழ் கல்வெட்டு, முக்கியமாக மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், there are a lot of eastern Chalukya plates and விஜயநகர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்சோ எல்லாத்தையும் சொல்றார். லேடன் காப்பர் பிளேட்ஸ்ல இருக்கிற 3 சோழர்கள் கல்வெட்டை பத்தி சொல்றார். இதை சொல்லிட்டு ஃபிளீட், அதாவது நம்ம பாதாமிலுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, இங்க ஹுல்ஷ் இங்க பார்க்கறதெல்லாம் அங்க பண்ணாரு. அவர் வந்து இந்த திருவள்ளம்ன்ற ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டை வைத்துக்கொண்டு அதுல இருக்கிற சந்திரகிரகத்து குறிப்பு 3 ராஜாவுடைய காலத்தை எல்லாம் தமிழ்நாட்டு ராஜாக்கள் எல்லாமே வந்து தங்களுடைய ஆட்சி ஆண்டு தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த ராஜா அப்படின்னா அவன் பேர் கூட 16 இருக்காது, அந்த பேரே இல்லாத ஆட்சி ஆண்டு தன்னுடைய ஆட்சி மட்டும் இருக்கும். அப்போ எந்த கேலண்டர் ஏன்னு தெரியாது. சாளுக்கியர்கள் நிறைய வந்து அவங்க சகாப்தம் விஜயநகர்லாம் அவங்க சகா கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த சகா கேலண்டர், சோழா கேலண்டர் பல்லவனுக்கு பிரச்சனையே கிடையாது, வருஷமே மென்ஷனே இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ரிசால்வ் பண்ணி இதை வச்சு ராஜராஜாவை வந்து ஓரளவுக்கு டேட் பண்றார். அது வரைக்கும் ஹுல்ஷ் வர வரைக்கும் ராஜராஜன்னா ஒருத்தர் ராஜா இருந்தானே தெரியல. தஞ்சாவூர் பெரிய கோயில கரிகால சோழன் கட்டினான், குலத்துங்க சோழன் கட்டினான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்து கல்வெட்டை படித்து அதை சொல்லுகிறார். ஆனால் இவர் வந்து கைலாசநாதர் கோயிலை பார்த்து விட்டு அந்த கல்வெட்டை படித்து விட்டு அமராவதியில் வேற ஒரு செட் ஆஃப் இது படிக்கிறார். இட் டிஸ்கவர்ஸ் தட் there is a discrepancy between the அமராவதி inscriptions and the கைலாசநாத inscriptions in terms of the genealogy of the பல்லவாஸ். அவங்க பல்லவ வம்சத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு வர்ற இதுல ஏதோ இடிக்கிறதுங்கிறாரு. அங்க இருக்கிற ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றவன ராஜசிம்மன் தான் சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணு தான் நரசிம்மன், வாதாபி கொண்ட நரசிம்மன் தான் சிம்ம விஷ்ணு, சிம்ம விஷ்ணு தான் ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவர் வந்து அவருடைய கருத்துலையும் சொல்றார். சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா
இதுல கீழே இந்த 2 பக்கத்துலையும் அதிரன சண்ட மண்டபத்தில் கீழே வந்து ராஜராஜ சோழன் கல்வெட்டு இருக்கு. இதையும் அவர் பதிக்கிறார். இதை பற்றி நாளைக்கு ஸ்ரீதரன் பேசுவார். தமிழ் 1890க்கு அப்புறம் 1788 ஆரம்பிச்சு 1894 ஃபர்ஸ்ட் 2 ரெஃபரன்சஸ் டு மாமல்லபுரம், 2 அக்கவுண்ட்ஸ் ஆஃப் மாமல்லபுரம் தமிழ். இது வந்து விவேக சிந்தமிழ்னு ஒரு பத்திரிகையில் ஒரு 4 பேராகிராஃப் எழுதுறார். PC வெங்கடாசாமி ஐயர் விவேக சிந்தாமணின்னு ஒரு இதில் ஜூலை ஆகஸ்ட் இதில் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் காவல் லட்சுமியா மாதிரி ஒரு டீடைல் லிஸ்ட் ஆஃப் தி மானுமெண்ட்ஸ் கொடுக்கிறார். தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் 2 அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஆஃப் மாமல்லபுரம் இன் தமிழ். தரைசயன பெருமாள் தரைசயன பெருமாள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதை தவிர தேவஸ்தானம் தர்மகர்த்தா, அதாவது வந்து மாமல்லபுரத்தில் இருக்க ஸ்தலசேன பெருமாளுடைய தேவஸ்தான ஸ்ரீனிவாச ராகவையங்கார் ஸ்தல புராண தமிழ் எழுதியிருக்கார், ஒரு அண்ணாக்கு கிடைக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பையும் அவர் எழுதுகிறார். இதற்கப்புறம் 1914 விக்டர் கொலோபியூன் ஒருத்தர் வருகிறார். இவர் ஒரு பிரெஞ்ச் மேன். இவர் எழுதுறது பிரெஞ்சில், பிரசன்ட் பண்றது சொசைட்டி ஏசியாட்டிக்னு பிரான்ஸ்ல அவர் வந்து பிரசன்ட் பண்றார். சொசைட்டி ஏசியாட்டிக்ல இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து நீலகண்ட சாஸ்திரி ரிலேட்டட் டிரான்ஸ்லேட்ஸ் திஸ். கொலோபியூ என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் தபசுன்னு அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த அர்ஜுனன் தபஸே கிடையாது. இட்ஸ் a descent of the Ganges. இட் இஸ் பகீரதன் தபசு அப்படின்னு அவர் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறார். ஏன் முக்கியமா சொல்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா சிவன் அங்க இருக்கிறார், ஒரு பக்தனுக்கு வந்து அவருடைய வரம் கொடுக்கறதுக்கோசரம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கார். இது பாசுபத ஆஸ்திரம் நினைக்கிறீங்க, இது அர்ஜுன் கிடையாது, பகீரதன். ஏன்னா சிவன் தான் இதில் முக்கியமான காட்சின்னா, இவர்கள் எல்லாம் ஏன் சிவனுக்கு முதுகை திரும்பி கொண்டு இந்த பக்கம் பிளவை பார்த்திருக்கிறார்கள்? ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த டிசென்ட் ஆஃப் த கங்கா. இங்க எல்லாரும் தேவர்கள். அர்ஜுனனை வந்து சிவன் வந்து பாசுபத மாஸ்திரம் கொடுக்க வச்ச, அவரை பார்ப்பதற்கு தேவர்களோ கந்தர்வர்களோ கிண்ணறர்களோ கூட்டங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே வரல. அவர் வந்து கொடுக்கிறார். அவர் வந்து அர்ஜுனன் வந்து கிராத்தார்ஜுனியம் ரொம்ப ஃபேமஸ் இது நடக்கிறது. அப்போ வந்து பார்வதியோட வேடனாக தரித்து கொண்டு வருகிறாரே தவிர கையில் எடுத்த உடனே நேரம் வந்து பாசுபத்தத்தை கொடுக்கல. ஒரு வேட்டை காட்சி நடக்கிறது. ஒரு பன்னியோடு 2 பேரும் ஒரே சமயத்தில் அர்ஜுனுடைய தபசை ஒரு பன்றி கலைக்கிறது. தவசிலிருந்து எழுதவனுக்கு கொடுத்த பாசுபதாஸ்திரம் வரம் கிடையாது, தவசிலிருந்து கலைக்கிறது அந்த பண்ணி. அவங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் நம்ப விடுறாங்க. அந்த கதையெல்லாம் டீட்டெயிலாக இருக்கு. அதுல இந்த எந்த காட்சியும் இல்லை. கீழே இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இது கங்கை கரையில் இருக்கிற ஒரு ஆசிரமமா இருக்கணும். இங்க கங்கை கரையில் இவர்கள் எல்லாம் புனிதமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு செகண்ட் வந்து அவனுடைய என்ன அந்த ஸ்கல்ப்டருடைய ஐடியா சொல்ற, சைட் பை சைட் டு சுப்ரீம் டிவினிட்டிஸ் ப்ரொடெக்ட் ஹியூமனிட்டி. அதாவது சிவன் தான் கொண்டு வராரு இங்க தண்ணிய, இந்த கங்கைய, அவருடைய கங்காவதாரணம் தான் இருக்கணும். அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கோவர்தன கிரிதாரி ஒருவர் வந்து அதிக மழையிலிருந்து காப்பாத்துகிறார், இன்னொரு வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிற பஞ்சத்திலிருந்து காப்பாத்துகிறார். 2 பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளை டு ப்ரொடெக்ட் ஹியூமனிட்டி ஃப்ரம் தி இன்க்ளிமென்சிஸ் ஆஃப் டெம்பஸ்ட் அண்ட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் ட்ராட் தி பல்லவா ஸ்கல்ப்டர்ஸ் ஹவ் டன் திஸ் அப்படின்னு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இவரோட வருபவர் வந்து ஜுவோ டொப்ரேல் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். 2வது இன்னொன்று சான்று கொடுக்குறார். இதே மாதிரி மைனர் பெனன்ஸ் பேனல் ஒன்று இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நடுவில் இருக்க பிளவை தோண்டி தான் போறாங்க. இந்த தபசுன்னு இருக்கிறது ஓரத்துல தான் இருக்கு. அதனால இது வந்து அர்ஜுனன் காட்சியா, இது இட்ஸ் நாட் ஈவன் தி சென்ட்ரல் தீம், அதனால இது பகீரதன் காட்சியா தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு காரணத்தை ஒன்று சொல்றார். ஸோ இன்னி வரைக்கும் ஆத்தர்ஷிப் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மகாபலி, ஒருத்தர் சியாம மன்னர்ங்கிறார், ஒருத்தர் மல்லேச்சரன் சிங்கம நாயுடுங்கிறார், புத்தர் தலம்ங்கிறாங்க, சாளுக்கிய தலம்ங்கிறாங்க, மயிலை சீனி வெங்கடசாமிங்கிறவர் சமணத்தலம்னு சொல்லிட்டு அதை ஏதோ சொல்றாங்க. இதெல்லாம் கருத்து நடக்குது. இந்த கருத்துல ஜுவோ டொப்ரேல் என்ற ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் பாண்டிச்சேரியிலிருந்து வரார், நாட் ஹிஸ்டாரியன். இவர் பல்லவா ஆன்டிக்விட்டிஸ் ஒரு புக் எழுதுறார். சுவாமிநாத தீட்சிதர் என்பவர் தமிழாக்கம் செய்கிறார், இங்கிலீஷ் ஆக்கம் செய்கிறார். அதுக்கப்புறம் இவர் முக்கியமாக மண்டகப்பட்டு என்ற ஒரு குகை கோயில் செஞ்சி பக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு படிமத்தை எடுத்து டி.ஏ. கோபிநாத ராவ் ஒருத்தர் கொச்சின்ல இருக்கார், அவருக்கு அனுப்புறார். இது முக்கியமான கல்வெட்டு நினைக்கிறேன், என்னால் படிக்க முடியல, நீங்க படிச்சு சொல்லுங்கன்னு அவர் திருப்பி அனுப்புறார். அது வந்து ஒரு வைட்டலி இம்பார்ட்டன்ட் இதா இருக்கு. அது வந்து ஒரு மகேந்திரனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இதுதான் மண்டகப்பட்டு. இந்த மண்டகப்பட்டுல இந்த கார்னர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுடைய எழுத்து இது. இந்த எழுத்து சொல்வது என்னன்னா, ஏதத் அனிஷ்டகம் மத்ருமம் மலோகம் மசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதன் ரிபேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லக்ஷிதாயதனம் சொல்லுகிறது. அதாவது ஏதத் இது, அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம். அதிஷ்டகம்னா செங்கலின்றி, அத்ருமம்னா மரமின்றி, அலோகம்னா மெட்டல் இன்றி, லோகம்னா மெட்டல், ஆசுதம்னா மாட்டு இன்றி, விசித்திர சிந்திரன் என்ற மன்னவன் பிரம்மேஸ்வர விஷ்ணு, பிரம்மாஸ்வர விஷ்ணு மூவருக்கும் இந்த கோயிலை கட்டுவித்தான் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்றது. இதை வைத்துக்கொண்டு that gives them a great clue. இதுக்கு முன்னாடி வந்த கோயில் எல்லாம்
செங்கலாலையும் மரத்தாலையும் கட்டப்பட்டிருக்கும். விசித்திர சித்தன் என்ற மகேந்திரவர்மன் அவனுடைய டைட்டில் இன்னும் 2-3 இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் ராக்ஃபோர்ட்ல இருக்கு, இங்க பல்லாவரத்தில் ஒரு கேவ் டெம்பிள் இருக்கு, அதுலயும் இருக்கு. அந்த கல்வெட்டை வைத்துக்கொண்டு விசித்திர சித்தன் என்ற மகேந்திரவர்மன் தான் தமிழ்நாட்டில் கல்லில் கோயில் கட்ட துவங்கினான் அப்படின்னு தெரியுது. அவன் கட்டின கோயில் என்ன, அவனுடைய டைட்டில்ஸ் என்ன, அவன் அங்க இந்த 2 இடத்துல வச்சிருக்க ராக் டைட்டில்ஸ் வச்சு மற்ற இடத்துலாம் கேவ் டெம்பிள்ஸ் போனா அங்க பல கேவ் டெம்பிள்ஸ் போய் பார்க்கறாங்க. இவனுக்கு மகனாக வருவன் தான் வாதாபி கொண்ட நரசிம்மன், இதுக்கு பின்னாடி வரவன் பரமேஸ்வர பல்லவன், அதற்கு பின்னாடி வரவன் தான் ராஜசிம்மன் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிற ஹிஸ்டரியும் சாளுக்கியா ஹிஸ்டரியை பத்தி அவங்க எழுதியிருக்கிற ஹிஸ்டரிஸை வச்சு கோரிலேட் பண்ணி த ஹிஸ்டரி இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட். ஆல்சோ வாயலூர் ஒரு இடத்துல ஒரு கோயில்ல ராஜசிம்மனுடைய ஒரு கல்வெட்டு அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. அது வட்டமா மேல போறது, அந்த கல்வெட்டு ஒரு பெரிய ஒரு ஜீனியாலஜி கொடுக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சில காப்பர் பிளேட்ஸ் ஆல்சோ. இதுல நீங்க முடிச்சவமா என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நீட்டா உங்களுக்கு சங்கரநாராயணன் காமிச்சிருவேன், அவர் எல்லாத்தையும் சொல்வார். சிங்கிளாட்சி திருவாட்சி தான் இருந்திருக்கு, ஒற்றை வளைவு திருவாட்சி. அதில் பாயும் சிங்கம், நின்று பாயும் சிங்கம் இருக்கிறது. அவனுடைய விருதுகள்லாம் நிறைய இருக்கு. ராஜசிம்மர் ரணஜெயன் இருக்குன்று இதை காட்டுறார். இதை பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் என்பது பின்சுவத்தில் இருக்கிற காலையில சொன்ன மாதிரி சிவனும் உமையும் ஸ்கந்தனும் பின்னால் நிற்கும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்த்து இருக்கிற அந்த சிற்பங்கள். ஏலவார்குழவி இரவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலன் ஆகிய குமர்வையில் நடுவு ஊறும் பான்மை அப்படின்னு சிவராமமூர்த்தி கந்தபுராணத்திலிருந்து எடுத்து காட்டுறார் இந்த வரி. இதுதான் மகேந்திரனுடைய கோயில்கள். ஒரு பெரிய பாறையில மலையில தூரத்துல போய் ஒரு குடஞ்சு ஒரு கோயில் கட்டிடுவார். மண்டகப்பட்டு ஃபர்ஸ்ட் ஒன், தலவானூர் அனதர் ஒன், மாமண்டூரன், இங்கெல்லாம் அவருடைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. மாமண்டூர்ல இன்னும் ரொம்ப டீடைல் கல்வெட்டுலாம் இருக்கு. பில்லர்ஸ் மாமல்லபுரத்துல இருக்கு. எப்படி இருக்கு? இதுவும் இந்த மாதிரி இருக்கு. தர்மராஜ மண்டபம் மாதிரி கொடிக்கல் மண்டபத்தில் இப்படி இருக்கு. ஆனால் சதுர மண்டபங்கள் தவிர வட்ட தூண்களும் வந்திருக்கின்றன, சிங்கம் அமர்ந்த தூண்களும் இருக்கின்றன. இந்த தூண் மேல பாத்தீங்கன்னா பலகைன்ற அமைப்பு இருக்கு. இந்த மகேந்திரன் கேள்வியில எதுலையுமே பலகையெல்லாம் கிடையாது. கடைசியில இங்க இந்த மாதிரி ஆள் வச்சிருக்கிற தூண்லாம் இருக்கு கிருஷ்ண மண்டபத்துல. இது பல்லவர் காலத்ததே கிடையாது. இது விஜயநகர் காலத்தது, ரொம்ப பிற்காலத்து. இது பல்லவர் கூட சேர்த்துக்க முடியாது. இங்க இருக்கிற பின்னாடி இருக்கிற கோவர்தன மண்ட சிற்பம் பல்லவர் காலத்தது. ஆனா அந்த மண்டபமும் அங்க இருக்கிற தூண்களும் விஜயநகர் பீரியட். ரைட். ஸோ சீட்டட் லயன்ஸ் இன் தீஸ் 3 மான்யூமெண்ட்ஸ் பேசிக்கலி மகிஷாசுரமர்தினி மண்டபம், வராக மண்டபம் அண்ட் பீமரதம். இங்க ஷோ டெம்பிள்ல பாத்தீங்கன்னா 2 முனையில் இருக்கிறது பாயும் சிங்கம், ரியரிங் லயன்ஸ் டாலா நிற்கிறது. அதே மாதிரி வடக்கநேஸ்வரில் பார்த்தீங்கன்னா கார்னர்ல பாத்தீங்கன்னா டால் லீப்பிங் லைன்ஸ் இருக்கிறது. ரெண்டாவது டபுள் ஆர்ச் திருவாட்சி. இதுக்கு நான் அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் சொன்னே. சரி, இதுல திருமூர்த்தி மண்டபம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல ஒரு துர்கையோட சிலை இருக்கு. இந்த துர்கை சிலையில் பாத்தீங்கன்னா மேல ஒரு திருவாட்சி இருக்கு, தோரணம் சொல்ற, மகர தோரணம் சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வளைவு, இங்க ஒரு வளைவு இருக்கு, தெரியுதா? 2 வளைவு. இது பார்க்கலாம். இது அடுத்து பாத்தீங்கன்னா இது திருமூர்த்தி மண்டபத்து. இது திரௌபதி ரதத்துல பாருங்க, இதுல இங்க ஒரு திருவாட்சி இருக்கு. இந்த திருவாட்சி பாத்தீங்கன்னாலும் இதுலயும் 2 வளைவு இருக்கு. மூணாவது இது வளையன்குட்டை ரதம்ன்ற ரதம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓரத்துல இந்த செவர் இருக்குல்ல, இங்க இருக்க ஒரு திருவாட்சி இருக்கு, எம்டி ஸ்லாட். பட் திஸ் இஸ் ஆல்சோ டபுள் ஆர்ச் திருவாட்சி. ஸோ இந்த 3 திருவாட்சியும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்ச் திருவாட்சியா இருக்கு. கரெக்டா? தோரணங்கள். வேற ராஜசிம்மனுடைய கைலாசநாதர் கோயிலையோ மற்ற இதுல பாத்தீங்கன்னாலோ சிங்கிள் ஆர்ச் திருவாட்சி, ஒரு நீட் வளைவு, ஒரு சிங்கிள் ஆர்ச் தான், டபுள் ஆர்ச் கிடையாது. தலவானூர்லையும் இதுலயும் மகேந்திரன் இதுல பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஆர்ச் திருவாட்சி. ஸோ மகேந்திரன் காலத்துல டபுள் ஆர்ச் திருவாட்சி, பின்னாடி இது இல்லை அப்படிங்கிற. ரெண்டாவது துவாரபாலகர். மகேந்திரன் காலத்து துவாரபாலகர்கள்லாம் முன்னோக்கி நிற்கிறார்கள். மாமல்லபுரத்து துவாரபாலகர்கள்லாம் இங்க கார்னர்ல இருக்கவங்க எல்லாம் சைட்ல திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஓரளவுக்கு உண்மை. ஆனா பல மண்டபத்தில் மாமல்லபுரத்திலையும் ஃப்ரண்ட் ஃபேசிங் துவாரபாலகாசும் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்தாக்கம் லைன் தான் இங்க உருவாக்கிட்டு இருக்கு. இவர்கள் எல்லாருக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த குமாரசாமின்னு ஒருத்தர் 1924 வரார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் கொண்டு வந்ததே இவர் தான். யாரு? டுப்ரேல் தான். டுப்ரேல் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ ப்ராப்பர் ஜெனுயின் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் த மாமல்லபுரம் மான்யூமெண்ட்ஸ். அதாவது சிங்கம நாயுடு எல்லாம் போய் குறும்பரெல்லாம் போயிட்டு பல்லவர்கள் யார் யார் எப்பப்போ செஞ்சாங்கன்ட்டு அதுக்கப்புறம் ஆனால் டிஸ்பியூட்ஸ் வருது. குமாரசாமி என்ன சொல்றாரு, இங்க ஈஸ்வர முனின்னு ஒரு கேவ் இருக்கு, இந்த இடத்துல கோயில் ஒன்று இருக்கு ஸ்ரீலங்கால. மானவர்மன் என்ற இலங்கை மன்னனும் மாமல்லனுக்கும் தொடர்பு இருந்தது. அவன் அங்க போகும்போது இதை பார்த்து ஈஸ்வர முனி கோயிலை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த பிளவு இருக்கிற ராக் இருக்கு, இங்க யானைகள்லாம் இருக்கு. இது இன்ஸ்பயர் பண்ணி இங்க மகாபலிபுரத்துல அவன் கட்டியிருக்கான், ஆர் வைசி வர்சா அப்படிங்கிறதும் சொல்றாரு. இது வேற மைக்கேல் ராபே என்பவரும் அதை ஒருத்து சொல்கிறார். ஆனா அதுக்கு இதை பார்த்து அர்ஜுனன் தபஸ்க்கும் எதுவும் சம்பந்தப்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் தட் இஸ் த ஆர் கோபாலன் 1924
கிருஷ்ணசாஸ்திரின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்றார். அப்போ போகும்போது இந்த சிலையை முன்னாடி ராஜா ஹரிசேகரன் என்றும் மகேந்திரவர்ம பல்லவன் என்றும் கண்டுபிடித்தார்கள். இது வந்து ஒரு சுவரால மறைக்கப்பட்டிருந்தது. அங்க வெள்ளக்காரங்களால அந்த கோயில் பூஜையில் இருக்கிறதுனால போக முடியல. ஆனா கிருஷ்ணசாஸ்திரிங்க உள்ள போய் அந்த செவுற்றை அகற்றி இங்க இருக்கிற வெளிக்கொண்டு வந்து இங்க மேல இருக்கிற கல்வெட்டும் இதுக்கு மேல இருக்கிற கல்வெட்டும் மற்ற பல்லவர் காலத்து எல்லா கல்வெட்டுகளுமே சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதாவது மகேந்திரன் நரசிம்மன் கல்வெட்டு. இதுல ரெண்டுல மட்டும் மகேந்திரவர்ம போற்றாதிராஜன் சிம்மவிண்ணு போற்றாதிராஜன் மேல எழுதியிருக்கு. அதனால இது சிம்ம விஷ்ணுவும் மகேந்திரனும் இதை இவங்க சொன்ன மாதிரி சித்திரமாதம் சொன்னானி முதலாம் சிம்ம விஷ்ணு அவன் மகன் மகேந்திரனா, நரசிம்ம விஷ்ணு அவன் மகன் மகேந்திரனான்னு நீங்க யாராலும் எடுத்துக்கலாம். FG பியர்ஸ் ஸ்கல்ப்டர்ஸ் லெபார்டரி அப்படின்னு சொல்றாரு. சிற்ப பரிசோதனை பையரங்கம். எல்லாம் மன்னர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம், சிற்பிகளை பற்றி பேசவில்லை. இதை வந்து சிற்பங்கள்ங்கிற ஒரு யூனிவர்சிட்டியா இருந்திருக்கலாம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. There are almost all the monuments are incomplete and all the sculptures are incomplete, so therefore it must have been அப்படின்னு சொல்றாரு. இந்த சிற்பங்களை பத்தி விவரம் இல்லை. ஆனா பக்கத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பூஞ்சேரின்னு ஒரு கிராமம் 1/2 கிலோமீட்டர் ஃப்ரம் மகாபலிபுரம். அதுல இந்த ஓரத்துல இருக்கிற ரோடு ஓரத்துல இன்னைக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போற ரோடு அது. அந்த ஓரத்துல இருக்கிற கல்வெட்டு நீங்க பார்க்கலாம். அதுல கேவாத பெருந்தச்சன், கொல்லன் சேமகன் அப்படிங்கிற சில சிற்பிகளுடைய பெயர் இருக்கு. கேவாத பெருந்தச்சன், தச்சன் என்பவன் சிற்பியாக இருக்கக்கூடும் என்று கெஸ் பண்றாங்க. பட் there is no solid proof connecting establishing that these people built the monuments in மாமல்லபுரம். சிற்பிகளை பற்றி யாரும் கவிதை எழுதலை மாமல்லபுரத்தில். நான் வந்து எனக்கு பொழுது போகிறதுக்கோசம் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை நான் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி பூனா போயிருக்கச்சு எங்கள் பெரியமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க பெரியமா உடனே நான் அந்த டைமில் நான் காலையில் வந்து பாஜா கார்லேயே நாங்கள் பூனா பக்கத்தில் கேவ்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ளே அவங்க மெட்டு கட்டிட்டாங்க. எனக்கு மாமல்லபுரத்தில் நான் எழுதின கவிதைன்றதுனால நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த எங்கள் பெரியமாவுக்கு வந்து 86 வயசு 87 வயசு, நாகசாமியோட 2 வயசு பெரியவங்க. அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று சொன்னாங்க. நாகசாமி பற்றி சொன்னோன்னே அவர் எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. பெசன் நகர் விநாயகர் கோயிலை பற்றி, வசந்த நகரில் விநாயகர்னு ஒன்று எழுதி கொடுத்தாரு. நாங்கள்லாம் பாடியிருக்கோம் 1990s அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பாடலின் சில ஒரு வரலையா ஆடியோ இல்லையா? கற்பனையே நெய்யாக பல்லவன் கட்டளை எழுதிய ஆழிக்கரையோரம் உளியால் விளக்கெடுத்த கரையோரம் உளியால் விளக்கெடுத்த ஆழிக்கரையோரம் உளியால் விளக்கெடுத்த வாழியம் சிற்பியர் புகழ் சிற்பியர் புகழ் எம் சிற்பியர் புகழ் வாழி. தேங்க்யூ. வாழியம் சிற்பியர் புகழ். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்லைட்ஸ் இருக்குது, அதோட முடிச்சிருவேன். 5 minutes ஹோப்ஃபுல்லி. TN ராமச்சந்திரன் 1933 ஒரு இது எழுதுறார். அவர் வந்து டுப்ரேல இருக்கிறது சொல்றது எல்லாத்தையும் தலைகீழ கவுக்குறார். The whole thing is not Narasimha, not Rajasimha, not Parameshwara, but everything is done by royal artist Mahendravarman. அவன் சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லிக்கிறான், விசித்திர சித்தன் சொல்லியிருக்கான். இதை போய் நீங்கள் வந்து நான் இது கொடுக்க முடியுமா? விசித்திர சித்தா டிட் சம்திங் கிரேட், ஹி சோஸ் கிரனைட். அந்த மண்டகப்பட்டு கல்வெட்டில் சொல்கிறான் இல்லையா, மற்ற எல்லா மன்னர்களும் இந்தியா முழுக்க எல்லாரும் சாண்ட்ஸ்டோன்லையும் லைம்ஸ்டோன்லையும் கட்டும்பொழுது கிரனைட் த ஹார்டஸ்ட் ராக்கை எடுத்து செஞ்சான். அது வந்து அவனே வந்து ஆனால் ஹி குடன்ட் ஹேவ் த கரேஜ், பட் கிரனைட் ராக் வாஸ் அசோசியேட்டட் வித் ஃபியூனரரி ஸ்டோன்ஸ். அதனால் வந்து அது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம். பள்ளிப்படை அப்படின்னு சொல்லியிருக்கோம், நடுகல்னு சரி இருக்கும், இறந்தவர்களுக்குன்னு. அது வந்து புனிதம் இல்லாததுன்னு கருதப்பட்டது. கல்லால கோயிலை எடுத்தாலும் உள்ளே இருக்கிற சன்னதிக்கு வந்து சோமாஸ்கந்தரையோ இதையோ வெட்டாதது. ஏன்னா அவன் வந்து மரத்திலையும் சொதையிலையும்
ஓவியங்களையும் தான் பூஜை பண்ணி இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதற்கு வந்து அகநானூர்ல ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அகநானூர் 2 அகநானூர் குறிப்பிடுகிறார் 167 369. பரமேஸ்வரன் காலத்துல நரசிம்மனுக்கு பின்னாடி வந்த பரமேஸ்வரன் காலத்துல சோமாஸ்கந்தரை செதுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல வராகர் அந்த சொன்னாங்க இல்லையா, பூமியிலிருந்து எடுத்து நாட்டை காக்கிறார் என்று. வராகர் என்பவர் மீட்சிக்கு குறிக்கும் ஒரு தெய்வம். திரிவிக்ரமர் வந்து போர் மாட்சியை குறிக்கும் தெய்வம். நரசிம்மர் இருக்கணும், ஆனால் நரசிம்மர் மாமல்லபுரத்தில் கிட்டத்தட்ட பார்க்கவே முடியாது. மாமல்லபுரர் பலத்தை குறிக்கும் தெய்வம். இது 3 வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த காலத்தில் குப்தர்களும் சரி, சாளுக்கியர்கள் சரி, மக்காட்டர்களும் சரி, முக்கியமாக மன்னர்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறார்கள். இவர்கள் செய்யவில்லை ஏன் என்று இவர்கள் வந்து முக்கியமாக செய்யல. இங்க பாத்தீங்கன்னா வாதாபியில இது 3 இருக்கு. வராகரும் இருக்கிறார், திரிவிக்ரமர் இருக்கிறார், நரசிம்மன் இருக்கிறார். நரசிம்மன் என்று பெயர் கொண்ட 2 அங்க சாளுக்கியர்ல யாரும் நரசிம்மன் பெயர் வச்ச மாதிரி இல்ல. நரசிம்மன் 2 பெயர் கொண்ட மன்னர்கள் மாமல்லபுரத்தில் நரசிம்மனுக்கு சிலை வைக்கவில்லை. ஒன்னே ஒன்று கடற்கரை கோயிலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அது ரொம்ப சிதிலமடைஞ்ச ஒரு சிற்பம் இருக்கு. ஆனா முகுந்த நாயனார் மண்டபத்துல ரொம்ப சின்னதா இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? இது சின்ன இடத்துல, இந்த இடத்துல வந்து மட்டும் ஒரே ஒரு நரசிம்மருடைய சிலை இருக்கு. 2வது ராஜசிம்மன் என்ற ஒரு ரசிகன், கலை ரசிகன், இந்த இடையன் பாடல் மண்டபம் என்பது இது கோயில் இல்ல, இது ஒரு சங்கீத மண்டபம். உள்ள சோமாஸ்கந்தரோ லிங்கமோ இல்ல. இவன் ஒரு பெரிய லவர் ஆஃப் மியூசிக், அவர் சொன்ன அந்த கல்வெட்டு பாரி. அதனால அவன் வந்து இது மாதிரி ஒன்று செஞ்சிருக்கான். பரிபாடல்ல இதுக்கு வந்து மாடத்து கைப்புணர் கிளர் வேங்கை அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை உருவாக்கி அங்க சங்கீத கச்சேரி நடத்துவாங்க என்ற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. பரிபாட சங்க இலக்கியத்தோடு, ரிமெம்பர் சங்க இலக்கியம் is only about 15 years old by rediscovery of Huvesa at this point. ஸோ சங்க இலக்கியத்தோடு தொடர்பட்டு இதை சொல்றார். அந்த இதுல இருக்கிற கிருஷ்ண மண்டபத்தில் இருக்கிறவன் நப்பிண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்பு கொடுக்கிறார். முக்கியமாக மீண்டும் இதை வந்து கங்காதாரம் கிடையாது, அர்ஜுனன் தபசே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிறார். ஏன்னா இங்க இருக்கிறது விஷ்ணுவின் கோயில். பகீரதன் தவனுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நரநாராயணன் என்ற கான்செப்ட், இந்த முனிவர் நரமுனிவர் நாராயணனோடு கேட்பதால் நரநாராயணன்றது 2 இருக்கு. ஒன்று நரநாராயணன் என்ற முனிவர்கள், இன்னொன்று வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்க்கும் பொழுது நரநாராயணன். இந்த 2 கனெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா நரநாராயணன் என்ற கான்செப்டை மகேந்திரவர்மன் என்ற ராயல் ஆர்டிஸ்ட் இங்க கனெக்ட் பண்றான். செகண்ட், அப்பதான் பாரதிங்கிற போயட் வந்து கிராத்தார்ஜுனியம் என்ற ஒரு மாபெரும் காவியத்தை செய்திருக்கிறார். தமிழ் தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான காவியம். மகாபாரதம் காளிதாசனுடைய காவியத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு காவியம். அந்த காவியத்தை பத்தி ஒரு தென்னக புலவர் வந்திருக்கிறார். அத தாமோதரன் அங்க போயிருக்கார், இங்க போயிருக்கார். பாரதியே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து நகரேஷு காஞ்சின்னு பாடி இருக்கிறார். அந்த தாக்கம் இல்லாமல் இருந்திருக்காது. சித்திரக்கார புலி ஆகிய மகேந்திரவர்மன் நிச்சயமாக இந்த தாக்கத்தினால் ஏற்பட்ட தாகத்தினால் அந்த கிராத்தார்ஜுனியத்தை இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக உருவிக்கிறான். இந்த காட்சியில வந்து ஒரு பன்றி ஓடும் காட்சி இருக்கும், அதையும் சொல்றார். பகீரதனுக்கும் விஷ்ணுவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அர்ஜுனனுக்கும் விஷ்ணுவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அர்ஜுனாஸ் பெனன்ஸ் இல்ல, பகீரதன் தபசு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றார். மன்னர்களுடைய சிற்பங்கள் இங்க இருக்கிறது. மகேந்திரவர்மன் விஷ்ணு பெருமானா, இது நரசிம்மவர்மன்றாரு. இதற்கு பின்னாடி வரும் கடாம்பி மீனாட்சி, காடாம்பி தப்பா ஸ்பெல் பண்ணிருக்கேன், மன்னித்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற மன்னர் வந்து ராஜசிம்ம பல்லவனா இருக்கலாம், இல்லை இதுவும் ராஜசிம்மனா இருக்கலாம், இல்லை முதல் நரசிம்மனாக கூட இருக்கலாம் என்று ஒரு யுகத்தை வைக்கிறார். இங்க சிவனை தோண்டி இவங்க ராயல் கப்பலா இருக்காங்க, கோயிலுக்கு வழிகாட்டு. அந்த ராயல் கப்பலா, இதுவும் ராயல் கப்பல் வந்து ராமச்சந்திரன் சொல்லுகிறார். எல்லாருக்கும் மற்றவங்க பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம், இவர் கேள்விப்படாதவரே இருக்க மாட்டோம். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தாக்கம் ஆன் ஹவு வித் திஸ் திங். மை இன்ஸ்பிரேஷன் ஆல்சோ. கல்கி ராகிருஷ்ணமூர்த்தி 3 நாவல் எழுதுகிறார். முக்கியமாக சிவகாமியின் சபதம். அதை தவிர முக்கியமாக பயணக்கற்றை. சிவகாமியின் சபதத்தில் ஆயன சிற்பின்ற ஒரு இமேஜினரி சிற்பியை உருவாக்குகிறார். மகேந்திரவர்மனே மகாமல்லபுரத்தை தொடங்கி வைத்ததாக அவர் சொல்லுகிறார். கல் சொன்ன கதை என்ற ஒரு கட்டுரை, பயணக்கட்டுரை இருக்கிறச்ச மகாபலிபுரம் போனான்னு அவர் 3 நண்பர்கிட்ட சொல்றாங்க. அந்த நண்பர்கள் என்ன சொல்றார்? அங்க என்ன இருக்கு, பாறையில் பொம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம், வெள்ளைக்காரன் சொன்னான்னு நம்ம கூத்தாடுறதா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். 2வது நண்பர், மகாபலிபுரமா சுத்த சுடுகாடு அளவா அது நல்ல காஃபி கடை கூட கிடையாது, அங்க போய் என்ன செய்யறது, கல்கியோடைய நடையில கேட்கிறார். 3வது, அங்க ஒரு பிள்ளையார் கோயில் கூட கிடையாது, தேங்காய் உடைப்பு கூட முடியாது, தலைச்சிறப்பு இல்லாத ஊருக்கு போய் என்ன புண்ணியா கிடைக்கும், ஏயா என்ன இழுக்கிற அப்படின்னு கேட்கிறார்.
சாமிநாதன் சார் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கல்கியோடைய அனுபவம் அது முன்னாடி இருக்குன்னு சொல்லிக்கலாம். நண்பர்களும் நிறைய பண்ணியிருப்பாங்க. இந்த கல்கி என்ன புத்தகங்கள் படித்தார் வரலாற்று நூல்கள்னா, கல் சொன்ன கதையை பற்றி அவர் சொல்றார். மாமல்லனுக்கு கலை வெறி வந்ததாம், அவன் படையோடு இங்கே வந்தானாம், இந்த பாறைகளை பார்த்தானாம், சிற்பிகளை அழைத்தானாம், அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு சிற்பிகளை செதுக்குங்கள் அப்படின்னு எல்லாம் கட்டளை இட்டானாம். காலங்கள் மாலங்கள் மாதங்கள் வருடங்கள் நாட்கள் எல்லாம் சென்றன, உல்லாசமாக இருந்தான். காஞ்சியில் இருந்து ஒரு தூதுவன் வந்தான், ஐயா நம்மளுடைய படை வந்து பாண்டியனோட ஒரு போர் தோற்றுவிட்டது. பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் இந்த காலத்தில் போர் தொடர்ந்ததா எதுவும் சரித்திர இது இல்லை, சாளுக்கியர்களோடு இருந்தது. ஆனால் இவருடைய கற்பனை. மன்னர் உடனே காஞ்சி திரும்பினார். காஞ்சி திரும்பின அப்புறமா இவருக்கு வர வேண்டிய சாப்பாட்டு பொருள், உளிகள், அதுக்கு நிதியுதவி எல்லாம் நின்று விட்டது. உடனே வந்து இந்த தலைமை ஸ்தபதி வந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு தூதுவனை அனுப்பினார். அந்த தூதி வந்து காஞ்சிபுரம் போய் எங்களுக்கு இது வேணும்னு சொன்னா அமைச்சர் சொன்னார், சிற்பமாவது சுண்டக்கையாவது, பயனில்லாத வேலையை செய்து பிழைத்துக்கொள், இதெல்லாம் செய்யாதே அப்படின்னு அவர் வந்து அமைச்சர் பதில் அனுப்பிச்சாராம். பதில் அனுப்பித்த பின் இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, ரொம்ப சிறப்பான ஆராய்ச்சி கலைஞர்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று எங்கன்னு கண்டுன்னு சொன்னா இந்த ஆராய்ச்சி கலைஞர் சொல்றார். மிஸ்டர் ஏஹெச் லாங்கஸ்ட், ப்ரொஃபசர் ஜுவோ டுப்ரில், டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார், ராவபுதூர் கிருஷ்ணசாஸ்திரி, ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார், டிஜி ஆராமதன், இவரெல்லாம் நூல்கள் எழுதியிருக்கால் அதில் தேடினால் எதிலும் இந்த வரலாற்றுக்கு எந்த சான்றும் இருக்காது அப்படின்னு அவர் தெளிவா சொல்றார் இவருடைய பாண்டியன் கதைக்கு. சொல்லிவிட்டு இதற்கு பெயர் வைக்கிறார், இது அர்ஜுனன் மோசடி அப்படிங்கிறார். பகீரதன் தவத்தை அர்ஜுனன் திருடி விட்டான், இது அர்ஜுனன் மோசடி என்கிறார். அர்ஜுனனாவது பரவாயில்லை, அவன் ஒருத்தன் ஒரு முனிவர் தான் திருடினா, இந்த பஞ்சபாண்டவர்களே பிரம்மா விஷ்ணு சிவன் கட்டியே திருடிட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் கட்டிய கோயிலை வந்து பாண்டவரதங்கள்னு ஒரு அட்டூழியமான ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். சிங்கம் சுமாராக இருக்கிறது, ஆனால் யானையும் ரிஷபமும் அதிசயமாக இருக்கின்றன என்கிறார். மகாபலியை வந்து அவமதித்ததால் பாண்டவர்கள் தேர்கள் இங்கு தரையிலே நிறுந்து விட்டதாகவும், அதனால் இந்த ரதங்கள் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறச்ச ஒருத்தர் வந்து கதை சொல்றாருங்க. இன்னைக்கும் நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, இவங்க கதை கிடையாது, தப்பிக்கவே முடியாது, கேட்கவே வேணும், அனுபவிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முக்கியமாக அவர் கேட்கிறார், இவங்க ரதம்லாம் இருக்கே, சூர்பனக ரதம் எங்கே அப்படின்னு கேட்கிறார். சூர்பனக ரதம் இல்ல சார், ஆனால் துரியோதனன் துச்சோதனன் ரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூரத்தில் இருக்குன்னு அவரை காட்டுறாரு. இது என்னன்னா பிடாரி ரதங்கள் சொல்லப்பட வேண்டியது. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மன்னர்களை பார்க்க தவறிவிட்டோம், அதாவது ஆதிவர மண்டபத்தில் இருக்க சிம்ம விஷ்ணுவையும் அந்த மகேந்திரன் சிற்பத்தையும் பார்க்க தவறிவிட்டோம் என்று வருந்தி எழுதுகிறார். கல்கி ஒரு வாட்டி தான் போனாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதற்கு பின்னாடி பலர் இந்த கருத்தாக்கம் செய்கிறார்கள். ராகவேங்கர், சுப்பிரமணியன், கடாம்பி மீனாட்சி என்பவர் இங்கே இருக்கார், KR ஸ்ரீனிவாசன், இது C சிவராமமூர்த்தி, இவர்கள்லாம் எழுதுகிறார்கள். முனைவர் நாகசுவாமி 62 புத்தொளி நியூ லைட் ஆன் மாமல்லபுரம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அதை நாளை மாலை 3:45 அவர் சொல்வார், நீங்கள் வந்து கேட்க வேறும். அவருக்கு பின்னால் பல பேர் எழுதினார்கள், சேவி சுந்தரராஜன், லாக்வுட், ராபே, பாலுசுவாமி, நீங்களும் நாளைக்கு எழுதலாம். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த 3ஆம் கல்வெட்டு என்று சொல்றதை நான் பேரிங்டன் பேப்பர்ல ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தது. இந்த கல்வெட்டை வந்து நிறைய பேர் கண்டுக்கல. நாங்கள் போயிருக்கிறச்ச அந்த லைப்ரரிக்கு என்ன பண்ணலாம்னு போகும்போது அந்த புக்கில் இந்த கல்வெட்டை பார்த்தோம். இதை வந்து நாகரிகம் இல்லை, கிரந்தமும் இல்லை. நாகசுவாமி கால்ஸ் திஸ் ரஸ்டிக் நாகரி அப்படின்னு ஒரு நாகரி. இந்த நாகரி வந்து இந்தியாவில் சில இடங்கள் கல்வெட்டு இருக்குன்னு அவர் சொல்றார். அவரோட ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் டாக்கிங் அபவுட் திஸ் லாஸ்ட் இயர். ஸோ நாளைக்கு அவரோட இருங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கும் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.